கோணமில் குடிமித்தேவர் செவ்வே எழுந்திருப்பர் கும்பிடலாம் நல்ல காட்சியே காணலான உடனே அவருக்கு ஆர்வம் பொங்குகிறது. அதை சேக்கிழார் சொல்கின்றார் இந்த பாடல்ல. ஆவது என் அப்படிங்கிறார். ஆவது என் இவ்வாறு ஆவது என்னை. என்ன இது அதிசயமா இருக்குது. திண்ணனாருக்கு நடந்தது அவருடைய அந்த உளப்பாங்கை சொல்றார் சேக்கிழார் இந்த பாடல்ல. இதனை கண்டு இங்கு அனைதொரும் ஆவது என். ஆச்சரியம். இந்த மலையை பார்த்து இந்த மலைக்கு போலான்னு சொல்லி நாம் போகும் பொழுது எனக்குள்ள ஏதோ ஒன்று நடக்குது. இம்மலையை கண்டு இவ்விடத்தை அணுகி செல்லும் பொழுது என்ன தெரியுதுன்னு கேட்குறான் நானன். என்மேல் பாரம் போவதொன்று உளது போலும். இந்த மலையை பார்த்து நான் கிட்ட போக போக என் மேல் உள்ள பாரமானது குறைவது போல அனுபவம் எனக்கு ஏற்படுகிறது அப்படின்னு திண்ணனார் சொல்றார். என்மேல் பாரம் போவது போதும் போலும் ஒன்று உளது. அந்த உணர்வு ஒன்றுங்கிறது அந்த ஒப்பற்ற உணர்வு. என் மேலே இருக்கிற பாரம் ஏதோ நான் பாரம் இதுகானும் சுமந்திருந்த மாதிரியும் இப்போ இந்த மலையை பார்த்து அப்படி கிட்ட நெருங்க நெருங்க அந்த பாரமெல்லாம் குறைவது போலவும் எனக்கு ஒரு அனுபவம் ஏற்படுகின்றது. அது மட்டுமல்ல, ஆசையும் பொங்கி மேன்மேல் நெஞ்சும் மேவிய ஓர் வேறு விருப்பு உற. அருமையாக சொல்கிறார். கண்டு அனைதொரும். ஏன்னா இப்போ ரெண்டு பேரும் பேசிக்கிட்டே நடக்கிறாங்க. யார் யாரும்? நாணனும் திண்ணனாரும் இந்த மலையை பற்றி பேசிக்கொண்டே நடக்கிறார்கள். நடந்து செல்ல செல்ல போவது போலும் உளது. மலைக்கு தான் போயிட்டுருக்கிறாங்க. அப்போ போகிறப்ப தன்னுடைய உள்ளத்தில் இருக்கிற அனுபவம் என்ன அப்படின்னா, என் மேலே இருக்கிற பாரம் போவது போலும் உளது அப்படின்னு ஒரு அனுபவத்தை சொல்கிறார். அப்படின்னா என்ன அர்த்தம்னா, சிறிது சிறிதா என்னுடைய பாரம் குறைவது போல அனுபவம். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, ஒவ்வொன்றாக குறைகிறது, ஒவ்வொரு பாரமாக குறைவது போல இந்த அளவு, இந்த பாரம் குறைகிறது. இன்னொரு பக்கம் ஆசையும் பொங்கி தோன்றும் குன்றில் நண்ணுவோம் என்று ஏற்கனவே ஆசை வந்துச்சு. இப்போ கிட்ட நெருங்க நெருங்க என்னாச்சுங்க, அந்த ஆசை அதோடு நிற்கலையாம், மேலும் மேலும் பொங்கி வளர்ந்தது. பொங்குதல் அப்படின்னா அதை நம்ம ஒரு பாத்திரத்தில் பொங்கி வழியுதுங்கிறோமே, அந்த இடம் கொள்ளாமல் அது என்ன ஆகுதுங்க, பொங்கி வழிகிற. அது மாதிரி ஒரு உள்ளத்தில் ஆசை மேன்மேலும் ஆசை எழுந்து எழுந்து உள்ளத்தில் தங்குவதற்கு இடம் போதாததுனால என்ன ஆகுதுங்க, பொங்கி வழிகிறது. மேன்மேல் பொங்கி மேவிய நெஞ்சும் 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 விரையா நிற்கும் வேறு ஓர் விருப்புற நெஞ்சும் விரையா நிற்கும். அப்போ இங்க சொன்னார், மன வேகம் இருக்குது பாருங்க. அதான் நம்ம மனசுங்கிறது வேகம் உடையது. அவன் எங்கே போனாலும் மனசு உடனடியாக போயிடும். ஒரு கண் சிமிட்டுற நேரத்தில் மாத்திரை அளவுன்னு கூட சொல்ல முடியாது. அதை விட என்ன வேகமாக நம்ம மனசு எங்கே நினச்சாலும் அங்கே உடனடியாக போயிடும். நம்ம உடம்பு தான் போக முடியாது. ஆனால் மனசு என்னாங்க, எங்கே நினைக்கிறோமோ, இப்போ இங்கேருந்து வீட்டை நினச்சிங்கன்னா மனசு வீட்டுக்கு போயிடும் கொஞ்ச நேரத்தில். நாம் அங்கேருந்து வரத்துக்கு எவ்வளோ நேரம் ஆச்சு. ஆனால் மனசு என்ன ஆகும், ஒரு செகண்டில் போயிடும். இங்கே அமெரிக்காவை நினச்சாலும் அமெரிக்காவுக்கு போயிடும். அதுபோல் மன வேகம் அப்படிங்கிற உடம்பு சென்று அந்த மலை ஏறி அடைவதற்கு முன்ன நெஞ்சு என்னாச்சு, விரைகிறது. நெஞ்சும் விரையா நிற்கும். இப்போ வேகமாக அந்த நெஞ்சு போயிடுது. அங்கே யார் இருப்பாங்க, குடிமித்தேவர்னு சொன்னானே இவன், நல்ல காட்சின்னு வேற சொன்னானே, அந்த காட்சி எப்படி இருக்கிறோம், அந்த குடிமித்தேவர்னா யார், அவர் எப்படி இருப்பார் அப்படின்னு சொல்லி அப்படியே அந்த நெஞ்சு அங்கே போயிடுச்சு. விரையா வேகமாக போய் அங்கே நிற்குது. எங்கே, மலை உச்சியில். உடம்பு மட்டும்தான் இங்கே இருக்குது.
இப்போ ஏன் அப்படி போச்சு நெஞ்சு அப்படின்னா, வேறு ஓர் விருப்பு உற விருப்பம். இப்போ ஆசை மட்டும் இல்லாமல் என்னான்னு தெரியாத ஒரு விருப்பமா, வேறு ஓர் விருப்பம். ஆசை சொல்லிட்டாரு, அந்த நெஞ்சு போனதுக்கு ஆசை காரணங்க. ஆசை மட்டுமா காரணம் இல்லைங்க, வேறு ஓர் விருப்பு. அந்த விருப்பம் என்ன விருப்பம் தெரியலீங்க, எதுக்கு விரும்பினேன் எனக்கே தெரியலையே. குடிமித்தேவர் மேலே எப்படிங்க விருப்பம் வந்துச்சு அப்படின்னு தென்னனார் கேட்டால் தெரியலையே, அது வேறு ஓர் விருப்பம், எப்படி வந்துச்சுன்னே தெரியல. இன்னதென்று உணர்வுக்கு எட்டாத விருப்பம், அதனால் வேறு ஓர் விருப்பம். எல்லாருக்கும் வரும் அந்த விருப்பம், இது தின்னனாருக்கு மட்டும் வந்த விருப்பங்கிறதுனால ஓர் விருப்பம். ஏன் மற்ற மாதிரி எல்லாரும் மாதிரிக்கு இருக்கிற விருப்பம் இல்லைங்க, இது வேறு விருப்பம். ஓர் விருப்பம், இது வேறு விருப்பம். அடே அது என்னங்க வேற விருப்பம், அது தெரியாதுங்க, முன்னை பிறவியினுடைய தொடர்ச்சியால் வந்த விருப்பம். தெரியல, என்னானே தெரியலிங்க. இப்படி நாம் கூட நினச்சி பார்த்தோம்னா தெரியும், அடடா நாம் இப்படி வந்தோம், நம்ம தாத்தா அப்படி இல்லையே, நம்ம அப்பா அப்படி இல்லையே, நம்ம இவங்க அப்படி இல்லையே, அவங்க எப்படி இல்லையே, ஆனால் நான் மட்டும் இப்படி வந்தேன் அப்படின்னா தெரியல. ஏன், இது முற்பிறவியினுடைய தொடர்ச்சி, அந்தந்த ஆன்மாவிற்குரிய தவத்தினுடைய ஈட்டம். அப்படி ஒரு ஆசையும் விருப்பமும் வந்துச்சு, இந்த சிந்தை மலர்ந்தது. இதை தான் நம்ம வள்ளுவர் சொல்வார், ஒருமைக்கண் ஒருவன் தான் கற்ற கல்வி எழுமைக்கும் ஏமாப்புடைத்து அப்படின்னு சொல்வது இதுதான். இந்த இடத்துல சொல்லக்கூடிய கல்வி என்பது நாம் இறைவனை உணரக்கூடிய அருட்கல்வி. அதனால் நாம் செய்யக்கூடிய தவம், அந்த தவத்தினால் நாம் சேர்த்து கொள்ளக்கூடிய சிவபுண்ணியம், அதுதான் அடுத்த பிறவிக்கு தொடர்ச்சியாக வரும். அப்படி தான் இவருக்கு வந்திருக்குது. அதனால் அந்த ஆசையும் விருப்பமும், நமக்கே ஒரு மலைக்கு போகிறோம், மலை ஏறணும், என்ன வேணுங்க, முதல்ல ஆசைப்படணும். மணிவாசகர் சொல்கிறாரு, ஆசைப்பட்டேன் அத்தா காண ஆசைப்பட்டேன் கண்டாய் அம்மானே அப்படிம்பார் மணி. ஆசைப்பத்துனே 10 பாட்டு பாடியிருக்கிறார் மணிவாசக பெருந்தகை. இப்போ ஆசை, அதுக்கு மேலே விருப்பம் இருக்கணும். அடா என்ன ஆனாலும் சரிங்க, அன்றைக்கி போய் இந்த சாமியை பார்த்துறது தான், என்ன ஆனாலும் சரி பார்த்தே தீருவேன் அப்படின்னு ஒரு விருப்பமும் ஆசையும். அப்படி தின்னனாருக்கு அந்த விருப்பம் ஆசை இப்படி நிற்குது. தேவர் அங்கு இருப்பது எங்கே? அப்போ வேறு ஒரு விருப்பம் காரணமில்லாமல் விளைந்தது, ஆசை பொங்கி நெஞ்சுனில் அந்த வேறு விருப்பமும் விளைந்து நிற்கின்றது. உடனே கேட்குறாரு, தேவர் அங்கிருப்பது எங்கே? இவன் முன்னா சொன்னாலே குடிமி தேவர் இருப்பர் அப்படிங்கிறப்போ தின்னனார் கேட்குறாரு, தேவர் குடிமித்தேவர் எங்கே இருப்பது? இந்த மலையில் குடிமித்தேவர் இருக்கிறாரு அப்படின்னு சொன்னையில், இந்த மலையில் குடிமித்தேவர் எங்கே இருக்கிறார் அப்படின்னு ஒரு ஆசை. மலையில் அவர் இருக்கக்கூடிய இடம் எது? இந்த மலையில் இருக்கிறாருன்னா எங்கே இருக்கிறாருன்னு தெரியணும்ல, அப்போ தானே போய் பார்க்க முடியும், நல்ல காட்சி. மலையில் இருக்கிறாருன்னா இந்த பக்கம் இருக்கிறாரா, இங்கே இருக்கிறாரா, பாதி மலையில் இருக்கிறாரா, உச்சியில் இருக்கிறாரா? குடிமித்தேவர்னு சொன்னாவே குடிமீனாவே உச்சின்னு அர்த்தம். அப்போ எங்கே இருக்கிறார்? உச்சியில் கிழக்கு பக்கமா, மேற்கா, இப்படியா அப்படியா? அதனால் எங்கே இருக்கிறார் அப்படின்னு, இடம் எது அப்படின்னு கேட்குறான். நம்ம தின்னனார் கேட்குறாரு நானன்ட்ட என்றார் போது எங்கே இருப்பது? எங்கே இருக்கிறாருன்னு சொல்லு, அங்கே போவோம் முதல்ல. போது குடிமித்தேவர் எங்கே இருக்கிறாரோ அங்கே போவோம் என்றார் தின்னனார் தாம். நீங்கள் அருமையான ஒரு இடம், இந்த குடிமித்தேவரை காண்பதற்காக அவர் செல்லக்கூடிய இந்த பாடலில் சேக்கிழார் பெருமான அந்த விருப்பத்தையும் ஆசையும் அருமையாக எடுத்து சொல்கிறார். நமக்கு இறைவனால் கொடுக்கப்பட்ட தத்துவங்களும் தாத்துவிகங்களும் 96 ஆகும். அந்த 96 தத்துவங்களும் தாத்துவிகங்களான அந்த கருவிகள் நமக்கு கூட்டப்பட்டிருக்கின்றது இறைவனால். இதை தான் நம்ம சைவ சித்தாந்தத்தில் சொல்லும் பொழுது தனு கரண புவன போகம். தனுனா உடம்பு,
கரணம்னா இந்த கருவி கரணங்கள், அது 96 இருக்குது. தத்துவம் 36, தாத்துவிகம் 60. இது கூட்டி உடல் முதலிய கருவி கரணங்கள் இருக்கு. இந்த இடத்துல நம்ம திண்ணனார் சொல்றாரு, என் மேல் பாரம் போவது போலும் உளது. அது என்னங்க பாரம்? என்ன பாரம் அவருக்கு இருந்திருக்கும்? அவர் கையில் வில்லு அம்பு வச்சிருக்கிறாரு, தன்னுடைய தந்தை கொடுத்த இந்த சுரிகைங்கிற கத்தி, மற்றபடி அவர் சேக்கிழார் காமிச்சார் பாருங்க, உச்சியிலிருந்து ஒரு பாதம் வரலும் அந்த கோலம். இது பாரமாக இருந்திருக்காதே இல்லையா? அவர் அதை விருப்பத்தோடு தாங்கி தானே வேட்டை தொழிலுக்கு வர்றாரு. அப்போ இப்போ பாரம் குறைவது போல இருக்குது. அந்த அந்த குடுமியிலிருந்து ஒரு சூடிய மலர்லேருந்து தாங்கிய சிலைங்கிற வில்லுலேருந்து எல்லாம் கையில் தான் இருக்குது. இப்போ இவ்வளவு நேரமாக பாரமாக தெரியாத அந்த வில்லும் அம்புமா பாரமாக தெரியும் அப்படின்னா இல்லை. ஏன்? அவர் விரும்பி ஏற்ற தொழில் பாரமாக தெரியாது. ஆனால் இந்த இடத்துல ஏன் சேக்கிழார் பெருமான் என்மேல் பாரம் போவது போல உள்ளது அப்படின்னார்னா, இதுதான் இந்த பாரம் என்பது என்னன்னா, நமக்கு இறைவனால் கூட்டப்பட்ட 96 கருவி கரணங்கள். இது பாரமாக தெரிகின்றது திண்ணனாருக்கு. எப்ப? பொன்முகலி, காலத்தி மலைச்சாரல், குடிமித்தேவர் அப்படின்னு மூர்த்தி, தலம், தீர்த்தம் மூன்றையும் கேட்ட மாத்திரத்தில் இந்த உடம்பு என்னவா தெரியுது? பாரமாக தெரிகிறது. நமக்கு பாரமாக தெரியுதா பாருங்க. இது திண்ணனாருடைய அனுபவம். சேக்கிழார் காமிக்கிறார், பாரம் கருவி கரணங்கள், உடல் முதலிய கருவி கரணங்களை திண்ணனார் பாரமாக உணர்கிறார். உணர்ந்த அவர் இந்த காலத்தி மலையை நல்ல அப்படியே கிட்ட போக போக இந்த கருவி கரணங்கள் ஒன்றொன்றாக கழண்டு போகுதான். ஒவ்வொன்றா சிறிது சிறிதாக குறைகிறது. அப்படியே இந்த 96 என்னாச்சுங்க? கழல்கின்றன. ஒவ்வொன்றும் அப்படியே கழண்டு போகுது. அதுவரை எதுவரை? பொன்முகலியையும் காலத்தி மலையையும் குடிமித்தேவர் பேரையும் கேட்கிற வரையில் எப்படி இருந்தது இந்த உடம்பு? கருவி கரணங்களோட கூடி பற்றோடு இருந்தது. அது வரலும் பாரமாக தெரிஞ்சுதான்னா தெரியல. அது வரலும் நம்ம பாரமாக நினைப்போமா? அடையாங்க, உடம்பு தானே எல்லாமே, உடம்பு இல்லாமல் என்ன முடியும்? எல்லாம் சுந்தரெல்லாம் கேட்டிருக்கிறாரு, கரிவிரவு நெய்சோறு முப்போதும் வேண்டும், கடல் நாகை காரோணம் மேவி இருந்தீரே அப்படின்னு கேட்டுலாம் பாடியிருக்கிறாங்களே அப்படின்னு. அது நமக்கு தெரியாது. இந்த முன் செய்த தவம், அதனால் நமக்கு கிடைக்கக்கூடிய ஞானம் வாய்க்கப்பெறாத வரையிலையும் என்ன இருக்காதுங்க, நமக்கு இந்த உடம்பு பாரமாக தெரியவே தெரியாது. எல்லாமே உடம்பு எப்படி தெரியும்? பாரமாக நினைக்கவே மாட்டோம். அடையாங்க, உடம்பை வளர்த்தேன் உயிர் வளர்த்தேன்ல திருமூலர் சொல்லியிருக்கிறாரு. நீங்கள் வேற இந்த உடம்பை பாரம்னு. இப்போ மணிவாசகர் சொல்லுவார், உன் பாவிய உடலை சுமந்த அடவி மரமானேன். இந்த உன் பாவிய உடல் அப்படியே இந்த உடம்பு அடவி மரமாக இருக்கிறேன் நான், ஒன்றுக்கும் வேலைக்காகாத. அதுபோல் இங்கே உயிருக்கு சுமை, உயிருக்கு பாரம். இந்த பாரம்ங்கிறது எதுக்குங்க? உடம்புக்கு இல்லை, உயிருக்கான பாரம். என்ன பண்ணுது? என்மேல் பாரம் போவது, குறையிறது இல்லை, அவ்வளோதான். போகக்கூடிய பாரம் மறுபடியும் வந்து ஏறாது. போவது ஒன்று ஒன்று போவது போலும் உளது. ஒவ்வொன்றா போகுது. வார்த்தை பாருங்க, என்மேல் பாரம் ஒன்று ஒன்று போவது போலும் உளது. ஒவ்வொன்றா குறைதான், சிறிது சிறிதாக. அப்போது இதுவரையிலையும் உடம்பையும் கருவி கரணங்கள், இந்த தத்துவங்கிறது நிலம் முதலாக நாம் இருக்கிற இடத்துலேருந்து பார்த்தா மண் தத்துவத்திலிருந்து சிவ தத்துவம் வரையில் இருக்கக்கூடிய 36 தத்துவமும் அதற்குரிய தாத்துவிகங்களான 60, இதெல்லாம் என்ன? இந்த உயிருக்கு சுமையாக சுமந்து உயிர் திரிந்தது. இதுவரையிலும் இந்த உயிர் என்ன பண்ணுச்சு? இந்த உடலையும் கருவிகரணங்களையும் சுமந்து திரிந்தது சுமையாக.
இப்போ அதை சுமை என்று அறிந்தார் திண்ணனார். அப்போ திண்ணனாருடைய உயிர் இதுவரையிலும் நாம் சுமந்து கிடக்கிறோமே, இந்த உடம்பும் கருவிகரணங்களும் நமக்கு சுமைன்னு தெரியாமல் போச்சே, இப்போ தான் சுமைன்னே தெரியுது. சுமைன்னு தெரிஞ்ச பிறகு தான் ஒவ்வொன்றா குறையுதுன்னு தெரியுது. அப்போது பெரும் பாரம், ஒரு பெரிய வெயிட்டு சுமந்துட்டு வர்ற ஒரு ஆள் கொஞ்சம் அப்படியே, ஏன்னா முற்காலத்தில் சுமை தாங்கி கல்னு இருக்கும், வழியில் சுமந்து போகிறவங்க என்ன பண்ணுவாங்க, இளைப்பாறுவதற்காக அந்த உயரமாக இருக்கிற அந்த கல்லில் பாரத்தை இறக்கி வச்சு கொஞ்ச நேரம் இளைப்பாறுவாங்க, மறுபடியும் அதை சுமந்து போகிறத பார்ப்போம். அப்படி இந்த பெருத்த சுமை, பெரிய பாரம், தூக்க முடியாத பாரத்தை தூக்கிட்டு வர்ற ஒரு ஆள் கொஞ்ச நேரம் இறக்கி வச்சா எப்படி இருக்கும், அப்பா அப்படின்னு இருக்கிற மாதிரி இப்போ திண்ணனாருக்கு இருந்து தான். அவர் எந்த பாரத்தை தூக்கிட்டு வந்தார், உடம்பும் கருவி கரணங்களும் பெரும் பாரம். இதுவரையும் அந்த இதை சுமந்துக்கிட்டு திரிஞ்ச உயிர் இப்போ அதெல்லாம் பாரத்தை அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக இறங்குது. இந்நிலையடைந்த உயிர் களிப்படைகிறது. இறைவனை அணையும் ஆசையும் அவனை சென்று காண வேண்டும் என்ற விருப்பமும் என்னாச்சு, பாரத்தை குறைக்குது. ஏங்க இதுவரையிலும் குறைக்கல, இதுவரையிலும் இறைவனை நினைக்கல, அவனை பார்க்கணுன்னு விரும்பலை. என்னைக்கு நாம் இறைவனை நினைக்கிறோம் அவனை பார்க்கணுன்னு விரும்புகிறோமோ அப்போ ஆணவ மலங்கிற இருள் மலமாகிய ஆணவ மலமாகிய அறியாமையினுடைய வலிமை என்னாகும், குறையும். அது குறைய குறைய என்னாகும், அதுவரையிலும் இந்த உடலும் கருவி கரணங்களும் தான் என்று வாழ்ந்த ஆன்மா பற்றோடு, இந்த பற்று எப்படிப்பட்டதுங்க, அந்த ஆன்மா அப்படியே மயங்கி இருக்கும். இந்த உடம்பு தான் நான், ஐயோ என் கண்ணு, என் கை, என் காலு, யான் எனது எனும் மாய கடித்த வாயிலே அப்படின்னு மணிவாசன் சொல்லுவார். சும்மாவாக இருப்போம், அப்படி கடிச்சா எப்படி இருக்கும், அந்த மாதிரி பிடிச்சிருப்போம். ஆன்மா அறிவு சடப்பொருளாகிய அழியக்கூடிய இந்த பொய்ப்பொருளான உடம்பையும் உடம்போடு கூடி நாம் இன்பத்தை நுகர்வதற்கு கூட்டப்பட்ட கருவிகளையும் மெய்யென்று என்ன பண்ணோம், பிடிச்சிருக்குமா. ஏன், ஆணவ மலத்தின் காரணமாக. அதுதான் என்ன பண்ணோம், இறைவனை காட்டாது, அறிவை மயக்கி மயக்கி வச்சிருக்கும் இருள். அப்படி இறைவனை காண ஆசையும் விருப்பமும் உள்ளத்தில் விளையும் பொழுது ஆணவ மலத்தினுடைய வலிமை குன்றும். அறிவிழந்திருக்கக்கூடிய ஆன்மா அறியாமையினுடைய வலிமை குன்ற இறைவனுடைய திருநோக்கம் வர வர மெய்ஞானம் விளையும். இதை நமக்கு அப்பர் சாமியுடைய தேவாரம் அருமையாக சொல்கிறது. துருத்தியாம் குரம்பை தன்னுள் 90 துருத்தியாம் குரம்பை தன்னில் 90 நின்று விருத்திதான் தருக என்று வேதனை பலவும் செய்ய வருத்தியால் வல்லவாறு வந்தடைய நின்ற வருத்தியார் கண்பர் போலும் அதிகை வீரட்டனாரே. திருவதிகை தேவாரத்தில் சொல்கிறார், சாமி 96 பேர் எனக்குள்ளே இருக்கிறாங்க, என்ன கெஞ்சனாலும் அவங்க என்ன ஒரு வழி பண்ணாமல் விடமாட்டேங்கிறாங்க, என்னத்தான் தந்தாங்க அப்படின்னு கேட்டால் வேதனை பலவும் செஞ்சாங்க. 96 பேர் என்ன பண்ணாங்க, நல்லதாக செஞ்சாங்க. இல்லை சாமி, எனக்கு பல வேதனையை செய்தார்கள். அதனால் சாமி நான் வருந்தி உங்ககிட்ட வந்து நிற்கிறேன், எப்படியாவது இந்த 96 பேர்கிட்டருந்து என்ன காப்பாற்று. நாம் என்னைக்கே நினச்சிருக்கிறோமா பாரு, சாமி 5 வேடரின் அயர்ந்து நிற்கிறேன், 5 பேர் வேடர்கள் என்னை போட்டு உழுக்கிறாங்க, என்னால் முடியலையே சாமி நீ காப்பாற்று அப்படின்னு நினச்சிருக்கிறோமா? நினைக்கணும். அதான் இங்கே 96, நீங்கள் இந்த பாட்டு 97வது பாட்டு, 96 தத்துவ தாத்துவியங்களையும் கடந்துட்டார் திண்ணனாருங்கிறத 97வது பாட்டில் சொல்கிறார் சேக்கிழார். என்ன நயம் பாருங்க.
96 பாட்டை கடந்த வாட்டி 96 கருவிகளையும் கடந்தார் அப்படின்னு சேக்கிழார் 97வது பாட்டில் சொல்றார். பாரம் போவது இந்த 97வது பாட்டாக அப்படியே சேக்கிழார் பெருமான் தெய்வீக அமைப்பாக வைத்து காட்டுகின்றார். நீங்கள் மணிவாசக பெருமான் திருப்பெருந்துறையை அடையும் பொழுதும் இதே போன்ற ஒரு தன்மை அடைந்திருந்தார் என்று நாம் அவருடைய அருள் வரலாறில் பார்க்குறோம். அதுபோல திண்ணனாரும் அந்த அருள்நிலையை அடைந்தார். உரை செய்து விரைந்து செல்ல என்மேல் பாரம் போவது ஒன்று உளது போலும் குடிமித்தேவர் அங்கு இருப்பது எங்கே போது என்று உரை செய்து விரைந்து செல்ல அவர்களும் உடனே போந்து கரை வளர்கழையின் முத்தும் காரகில் குருடும் சந்தும் வரைத்தரு மணியும் பொன்னும் வைரமும் புலினம் தோறும் திரைகள் முன் திரட்டி வைத்த திருமுகழியினை சார்ந்தார். இப்படி சொல்லிக்கிட்டே போறார். சொல்லிக்கிட்டே திண்ணனார் போறார். கூடவே 2 பேரும் போறாங்க. உரை செய்து விரைந்து செல்ல, மெதுவாலாம் போகலிங்க. அவரு இப்படி போனாராம், சொல்லிக்கிட்டே வேகமா போறார். எங்க குடிமித்தேவர் இருக்கிறாரு பார்க்கணும் அப்படின்ட்டு விரைந்து செல்றார். என்ன விரைவு? ஆசையும் விருப்பமும் அவருக்கு முன்ன போகுது, அதான் விரைவு. அப்படியே மூவரும் செல்கிறார்கள். சென்றவர்கள் பொன்முகழியினை அடைந்தார்கள். அந்த பொன்முகழி எப்பேற்பட்டது? கரைவளர் கழையின் முத்தும் கார் அகில் குரடும் சந்தும். இப்போ முகழியினுடைய 2 கரைகளிலும், கழைனா மூங்கில், மூங்கில் உயர்ந்து வளர்ந்திருக்கின்றன. மூங்கில் மரம் அப்படி வளர்ந்த அந்த மூங்கில் மரம் முதிர்ந்ததன் காரணமாக, மூங்கில் மரம் முதிர்ந்ததனால் விளைந்த முத்து, அந்த முத்துக்கள் ஆற்றில் அடித்து வருகின்றது. அப்புறம் காரகில் குரடு சந்து, சந்தமார் அகில் அப்படின்னு ஞானசம்பந்தர் பதிகத்தில் குறிப்பிடுகிறார். குரடுனா கட்டைகள், அதில் அகில் குரடு சந்து அப்படின்னு சொல்கிறார். அந்த அகில் சந்தனம்ங்கிற மரத்தினுடைய கட்டைகள் எல்லாம் அடித்து கொண்டு வருகின்றன. மூங்கில் மரத்தில் விளைந்த முத்துக்கள் எல்லாம் அடித்து கொண்டு வருகின்றன. அதுக்கப்புறம் சொன்னார், வரை தரு மணியும் பொன்னும் வைரமும். முத்து பவளம் வைரம் இந்த மணிவர்க்கங்கள் எல்லாம் அப்படியே அடித்து கொண்டு வருகின்றன. திரைகள் முன் திரட்டி வைத்த திருமுகழியினை சார்ந்தார். திரைனா அலை, இந்த ஆற்றினுடைய நீரினால் சலசல என்று அலைந்து ஓடுவதனால் அருவி நீர், மணற்குவியல்கள், அதன் ஓரத்தில் மென்மை வன்மைக்கேற்றபடி பொன்மணி முதலியவற்றையெல்லாம் வரிசை பெற அந்த ஆற்று நீர் கரை ஓரத்தில் சேர்த்து வைத்திருக்கிறது. அப்பேற்பட்ட திரட்டி வைத்த திருமுகழி, இதெல்லாம் அருமையாக. இதெல்லாம் ஏன் சொன்னார்? இந்த ஆறு இதெல்லாம் கொண்டு வந்திருக்குது அப்படின்னா, இதெல்லாம் சாதாரண பொருள் இல்லைங்க. இதெல்லாம் இறைவனுடைய பூசணைக்கு உண்டான பொருள். இப்போ ஆறு இறைவனை பூசிக்கிறது அப்படின்னு ஏற்கனவே சேக்கிழார் நமக்கு சொன்னார். காவிரியினுடைய சிறப்பை சொல்லும் பொழுது, காவிரி சிவனடியாரை போன்றது. கங்கையிலிருந்து தான் இந்த காவிரி. அந்த காவிரி எப்பேற்பட்டது? சோழ நாட்டு சிறப்பில் சொல்லும் பொழுது, காவிரி சிவனடியார் போல. ஏன் சிவனடியாரும் பூவும் நீரும் கொண்டு பூசை செய். அதுபோல இந்த பொன்முகழி எப்படி அப்படின்னா, அப்படியே அணைந்தார்க்கு முத்தி மற்றும் முத்தியன்றி இம்மை நலன்களையும் தரும். அப்படிப்பட்ட பொன்மணி உள்ளிட்ட இம்மைக்கு பயன் தரக்கூடிய பொருள்களும், இறைவன் பூசணிக்கு உண்டாகி மறுமைக்கு முத்தி தரக்கூடிய பயன்களையும் இந்த பொருள்கள் தரும். நம்ம பொண்ணு மணி வைரம் முத்து இதெல்லாம் இப்பிறவிக்கு மட்டுமல்ல, இறைவனுக்கும் ஆகும். அதான் சொன்னார். அப்படிப்பட்ட பொன்முகழியை சார்ந்தார்கள் 3 பேரும், திண்ணனாரும் நாணனும் காடனும். ஆங்கதன் கரையின் பாங்கு ஓர் அணிநிழல் கேழலிட்டு வாங்குவில் காடன் தன்னை மரக்கடை தீக்கோள் பண்ணி இங்கு நீ நெருப்பு காண்பா இம்மலை ஏறி கண்டு நாங்கள் வந்தணைவோம் என்று நாணனும் தாமும் போந்தார். 3 பேர் போனதில் ஒருத்தர் திண்ணனார் கழட்டி விட்டார். யார? காடனை
இங்கேயே இருப்பான்ட்டார். நாணனும் தாமும் போந்தார். பொன்முகலி ஆற்றை அடைந்த உடனே என்னாச்சு பாருங்க. அதாவது விரைந்து சென்ற திண்ணனார் அங்க சொல்றார். யார? காடனை பார்த்து சொல்கின்றார். ஆங்கு அதன் கரையின் பாங்கு ஓர் அணி நிழல். ஒரு அந்த ஆற்றுக்கு வந்தாச்சு, பொன்முகலி ஆற்றுக்கு. அணி நிழல், அணினா அழகு அப்படின்னு அர்த்தம். இந்த இடத்துல அமைதின்னு பொருள். அணி நிழல் அப்படின்னா அமைதியாக இருக்கக்கூடிய அந்த இடம். ஆற்றினுடைய கரைப்பகுதியில் சோலை அமைந்திருக்கிறது. அந்த சோலையில் மரநிழல், அந்த மரநிழல்ல கேழல் இட்டு வேட்டையாடிய பன்றியினுடைய உடலை அந்த இடத்துல வைத்து அப்போ காடனை பார்த்து சொன்னாரு, வாங்கு வில் காடன் தன்னை மரக்கடை தீக்கோள் பண்ணி. காடனை பார்த்து திண்ணனார் சொல்றாரு, நீ இந்த இடத்துல காய்ந்த மரக்கட்டைகளை கொண்டு தக்கப்படி அக்னியை உருவாக்கணும். இப்போ நமக்கு இப்போ இருக்கிற மாதிரி தீப்பெட்டிலாம் கிடையாது. நமக்கு லைட்டர், தீப்பெட்டி என்னென்னமோ இருக்குல்ல, அதெல்லாம் கிடையாது. அங்கே காட்டில் எங்கே இருக்கும்? ஒன்றும் கிடையாது. அப்புறம் எப்படிங்க? இப்போ நீங்கள் இன்னமும் பார்த்தீங்கன்னா இந்த மலையெல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த வெயில் காலம் கூட வர்றப்போ தானாக தீ பிடிக்குதுங்கிறாங்க. எப்படி? அந்த காய்ந்த மரக்கட்டைகள் ஒன்றோடு ஒன்று உரசும் பொழுது நெருப்பு உருவாகும். இதான் காலம் தொட்டு நம்முடைய முன்னோர்கள் இந்த நெருப்பை உருவாக்குவாங்க. இன்னமும் நீங்கள் பழமையான ஆலயங்கள், சிவாலயங்களில் குடமுழுக்கெல்லாம் பண்ணும் பொழுது சிவாச்சாரியர்கள்லாம் அந்த அக்னியை என்ன பண்ணுவாங்க, நம்ம மாதிரி தீப்பெட்டி, விளக்கு, கற்பூரம்லாம் கொண்டெல்லாம் ஏற்ற மாட்டாங்க. அன்றைக்கி வந்து தீ கடைதல்னு பேர் அதுக்கு. அந்த மரக்கட்டைகளை கொண்டு அந்த நெருப்பை உருவாக்குவாங்க. நெருப்பு வரும். அது நெருப்பு அது ஒரு எங்கே இருந்தது? அந்த மரக்கட்டைக்குள்ளே தான் இருந்தது. இதை தான் நமக்கு அப்பர் சாமி அருமையாக தேவாரத்திலே சொன்னார். விறகில் தீயினன் பாலில் படு நெய் போல். அப்படிதான் இருக்கிறான். அப்போ இந்த நெருப்பை எப்போ பார்க்கறது? உறவுகோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி கடைய. நீ கடைஞ்சா அந்த நெருப்பு வரும். விறக கடையணும். தயிரை கடைஞ்சா வெண்ணெய் வருதுல்ல. பாலில் படு நெய் போல். அந்த நெய் எங்கே இருந்தது? இப்போ நெய் காய்ச்சி எடுக்கிறமே, அந்த நெய் இது வரல எங்கே இருந்தது அப்படின்னா பாலில் தாங்க இருந்துச்சு. தெரிஞ்சுதா? தெரியலையே. பாலை தயிராக்கி, தயிர் அப்புறமேட்டு கடைஞ்சி வெண்ணெயாக்கி, அதுக்கப்புறமேட்டு தான் நெய். அதுபோல் இந்த மரக்கட்டையில் தான் என்ன இருக்குதுங்க? தீ இருக்குது. அதை என்ன பண்ணணும்? அப்படியே ஒரு கோலை நட்டு இந்த கயிற்றினால் கடைய கடைய அப்படியே அங்கே நெருப்பு அந்த வெளிப்படும். நெருப்பு வெளிப்படும். அப்போ அங்கே மரத்தில் தீ மறைந்து உள்ளது. அந்த மறைந்திருக்கக்கூடிய தீயை கடைவதால், எப்படி? விரைய கடைவதால், வேகமாக கடைவதனால் மறைந்திருந்த தீ வெளிப்படும். அப்படி தத்துவ ஞானம் இதுபோல உள்ளத்தை நாம கடைஞ்சா உள்ள இருக்கிற சிவபெருமான் வெளிப்படுவார். இல்லைங்க நான் பாலா இருக்கிறேன் அப்படின்னா இருந்துக்க வேண்டியதுதான். எனக்கு நெய் வேணும்னு நினைக்கிறவங்க என்ன பண்ணணுங்க? கடையணும். அதாவது தத்துவ ஞானம் நமக்கு சொல்லியிருக்குது. இப்போ இந்த வேடர்கள் இப்படி தான் அந்த தீ உண்டாக்கினார்கள். அவங்களுக்கெல்லாம் செயற்கையாக நம்மளை மாதிரி இல்லை. அப்போ தீ உண்டாக்குவதற்கு என்ன பண்ணணும்? இந்த மரக்கட்டைகளை கடையணும். தீ கடைதல். அதான் சொன்னார் திண்ணனார். காடன் மரக்கடை தீக்கோள் பண்ணி, அந்த நெருப்பை வெளிப்பட செய்து. அப்போ அப்படி நெருப்பை உண்டாக்குவாய், மறைந்து நின்ற தீயை வெளிப்பட செய்வாய். இப்படி வெளிப்பட பண்ணி என்ன பண்ணணும்? இங்கு நீ நெருப்பு காண்பாய். இங்கு நீ நெருப்பு காண்பாய். நீ இங்கே இரு. இம்மலை ஏறி கண்டு நாங்கள் வந்து அணைவோம். நாங்கள் 2 பேரும் மலைக்கு மேலே போயிட்டு, இவர் தான் சொன்னார்ல, நல்ல காட்சி காணலாம், குடிமித்தேவர் இருப்பார் கும்பிடலாம்னு. கண்டு கும்பிட்டு நாங்கள் 2 பேரும் வந்து சேர்றவர்களும் நீ இங்கேயே இருந்துட்டு நாணனும் தாமும் போந்தார். அப்போ நல்ல காட்சி காணணும். இப்போ
நீ அது வரலும் இந்த விறகில் மறைஞ்சிருக்கிற தீய கடைந்து வெளிப்படுத்து அப்படின்னு சொல்றார். இப்போ வஞ்சமனத்து அஞ்சொடுக்கி வைகளும் நல் பூசணையா நஞ்சமுது செய்தருளும் நம்பி எனவே நினைந்து. அப்போ இங்க திண்ணனார் வேற ஒன்று கடைய போறாரு. காடனுக்கு என்ன கட்டளையிட்டாரு? நீ தீக்கடைந்து நெருப்பை வெளிப்படுத்துவாய். நான் எதுக்கு போறேன் தெரியுமா? உறவு கோல் நட்டு உணர்வு கயிற்றினால் முருக வாங்கி அந்த குடிமி தேவரை முன்னிற்க செய்ய போறேன், அதுக்காக போறார். அப்போ இந்த இடத்துல திண்ணனார் கடைவது என்ன அப்படின்னா தியானம், தியானித்தல், தவம் செய்து கண்ட பொருள் இதுவரையிலும் மறைந்திருந்தது. எங்க பொன்முகலின்னு கேட்கறதுக்கு முன்ன வரலும் எப்படி இருந்ததுங்க? அந்த இறைவன் மறைந்திருந்தான். எங்க? என் உள்ளம் கவர் கள்வன். ஞானசம்பந்தர் சொன்னாரு, ஞானப்பால் உண்ட உடனே என்ன சொன்னாரு? என் உள்ளம் கவர். அப்போ இது நாள் வரலும் அதுக்கு முன்ன வரலும் தெரியலையே. அப்போ மறைந்திருந்தவன் வெளிப்பட்டான். இத்தனை நாளா எங்க ஒளிஞ்சிருந்த? நீ இங்கே தான் இருந்த. என் உள்ளம் கவர் கள்வன். இப்போ என்னவா வந்தான்? தோடுடைய செவியன் விடை ஏறி ஓர் தூவென் மதிசூடி காடுடைய சுடலை பொடி பூசி. இதுவரையில் எங்க தான்? என் உள்ளத்துக்குள்ள இருந்த கல்வன், கல்வனாக உள்ள இருந்தவன் இன்னைக்கு என்ன பண்ணா? நான் காணுமாறு வெளிப்பட்டான். அப்படி திண்ணனார் காணுமாறு வெளிப்படுவதற்கு நின்றார் இறைவன். அதை தான் இங்கே சொன்னார். அப்போ இம்மலை மேல் ஏறி நீ இங்கே தீய கடைஞ்சி தீய வெளிப்படுத்து, நான் என் இறைவனை வெளிப்பட காண்பதற்காக செல்கின்றேன். நானா? நீ என் கூட வா என்று பின்வர கடவனாகிய நாணன் வழிகாட்டி முன் செல்வதால் நாணனும் தாமும் போந்தார்னு சேக்கிலார் பண்ணார். ஏன்? அவன் தான் சொன்னான், வழிகாட்டணும்ல. நீ தானே சொன்ன எங்கே இருக்கிறாருன்னு காமி. நீ தான் ஏற்கனவே வந்திருக்கிறனே இல்லை, நான் பார்த்துருக்கிறனே இல்லை. குடிமி தேவர் இருப்பார், நல்ல காட்சி காணலாம், கும்பிடலாம், போ முன்னால அப்படின்னு அவனை வழிகாட்டுவதற்கு பணித்து நாணனும் அவருக்கு பின்னால திண்ணனார் தாமும் போறாங்க. அலிமிடை கரைசூழ் சோலை அலர்கள் கொண்டு அணைந்த ஆற்றின் தெளிவுணல் இழிந்து சிந்தை தெளிவுறும் திண்ணனார்த்தாம் கழிவரு மகிழ்ச்சி பொங்க காலத்தி கண்டு கொண்டு குளிர்வரு நதி ஊடேகி குளவரை சாரல் சேர்ந்தார். வேகமா போறாரு, விரைவாக. அழி மிடை கரை சூழ் சோலை. அப்படியே இந்த பொன்முகலி ஆறு, அதை ஒட்டி மலை. அருமையான அந்த மலை அழிமிடை சோலை. திண்ணனாரை எதிர்கொள்வதற்கு அலர்கள் கொண்டு அணைந்த ஆறு. சேக்கிலார் சொல்றார் பாருங்க, இந்த ஆறு அலர்கள் கொண்டு அணைந்தது எதுக்கு? திண்ணனார்தாம் வருகிறார், வருக 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 என்று வரவேற்பதற்காக பொன்முகலி ஆறு என்ன பண்ணுதுங்க? மலர்களை வாரிக்கொண்டு மங்கள பொருள்கள். இந்த மங்களம், மலர்னா மங்கள பொருள். வர்றது யாருங்க? குடிமித்தேவரை பார்க்க போறவரா இவரு? இல்லை, குடிமித்தேவர் பார்த்து அவரோட சேர்த்துக்க போறவர் இவர். அதனால எவ்வளவு பெரிய அருள் மேலே நடக்க போகுது தெரியுமா? இங்கே வரவர் சும்மா சாதாரண ஆளா? அவரை வரவேற்கணும்ல. அப்படியே அந்த பொன்முகலி ஆற்றுக்கு தெரிஞ்சிருக்குது, மங்கள பொருள்களை கொண்டு அணைந்து வரவேற்கின்றதாம் பொன்முகலி ஆறு திண்ணனாரை. அப்படியே அதை சொன்னார். அடுத்து தெளிப்புணல் இழிந்து சிந்தை தெளிவுறும் திண்ணனார். திண்ணனாருக்கு என்ன ஆச்சு? அந்த தெளிப்புணல் இழிந்து அந்த ஆற்றுக்குள்ள இறங்குறார். திண்ணனார் என்ன பண்றாரு? பொன்முகலி ஆற்றுக்கு வந்து சேர்ந்தாச்சு. கரையில் பூரா மலர்கள் வரவேற்கின்றன.
அதை கடந்து ஆற்றுக்குள்ள இழிந்து இழிந்து அப்படின்னா நீருக்குள்ள இறங்குறார். தொடுதல், நீருக்குள்ள பொன்முகலி ஆற்றுக்குள்ள இறங்குறார். இறங்கின உடனே என்ன நடக்குது? சிந்தை தெளிவுறும். அந்த புண்ணிய நதி தீர்த்தத்தை தொட்ட உடனே என்னாச்சுங்க? முன்னர் மனம் தெளியாது நின்ற நிலை இப்பொழுது மாறியது. என்னாச்சு? இப்போது மனம் தெளிவுறுகின்றது. தீர்த்தத்தை தொட்ட உடனே மனம் தெளிவுறுகின்றது. அதனால தெளிப்புணல் அப்படின்னார். திண்ணனாருக்கு மட்டும் இல்லைங்க, யாரு தொட்டாலும் பொன்முகலி ஆற்றினுடைய புனித நீர் மனத்தெளிவை கொடுக்கும். அதனால தான் மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய், மார்கழி நீர் ஆடேலோர் எம்பாவாய். மார்கழி நீர் 20 பாட்டு பாடினாரு நம்முடைய மணிவாசக பெருமான். நீராடல், இது மூர்த்தி தலம் தீர்த்தம். தீர்த்தம் தான் முக்கியம். எங்கே போனாலும் தீர்த்தத்தில் நீராட வேண்டும். இந்த தீர்த்தம் என்ன பண்ணுங்க? தெளிவை கொடுக்கும். மயக்கம் இருக்கும் நமக்கு சிந்தையில். அந்த சிந்தையில் இருக்கக்கூடிய மயக்கத்தை நீக்குவது இறைவனுடைய புண்ணிய தீர்த்தம். இப்போ இந்த ஆற்றினை அடைந்த காலம், திண்ணனார் அடைந்த காலம் எதுங்க? தை மாதம். இந்த தை மாதத்தில் பொன்முகலி ஆற்றில் நீர் மிகுந்து ஓடும். அப்பேற்பட்ட காலம். திண்ணனார் இறைவனை அடைந்தது தை மாதம் மிருகசீரிடம். போன மாதம் குரு பூஜையெல்லாம் கொண்டாடினோம் இல்லைங்களா? பிப்ரவரி 8ஆம் தேதின்னு நினைக்கிறேன். தை மாதம் ஒரு அடைந்த மாதம். பொன்முகலி ஆற்றி அவர் அடைந்த அந்த தை மாதம் மிக்க நீர் ஓடக்கூடிய காலம். என்ன சிந்தையில் மயக்கம் இருந்தது திண்ணனாருக்கு? இப்போ அது தெளிந்தது. சேக்கிலார் சொல்றாரு, தெளிப்புணல் எஞ்ஞான்றும் தெளிவுடையதுன்னு அர்த்தம். இந்த புனல் இன்னைக்கும் தெளிவுடையது தான். ஆனால் பாரம் குறைஞ்சவங்களுக்கு தானே அது தெளிவுன்னு தெரியுமே தவிர பாரத்தோடு இருக்கிறவங்களுக்கு அது தெளிவாக தெரியாது. அப்படின்னு என்ன அர்த்தம்? உடலையும் கருவி கரணங்களையும் உலகத்தையும் பற்றாக கொண்டிருக்கக்கூடிய ஆன்மா அறிவுக்கு தெளிவை கொடுக்காது. பாரம்னு கருதக்கூடிய அறிவுக்கு அது தெளிவை கொடுக்கும். அப்போது திண்ணனாருக்கு என்ன மயக்கம் இருந்தது? இப்போ இதுவரை தமது குலம், இந்த குலத்துக்கு நான் தலைவன், இந்த குலத்தை நான் காக்க வேண்டும் அப்படின்னு இந்த உலக சார்பாகிய மயக்க உணர்ச்சிகள் இருந்தது. எப்ப ஆவது என் அப்படின்னு சொன்னாரோ அந்த நிமிடத்தோட எல்லாம் போச்சு. இதனை கண்டு இங்கு அனைதோறும் ஆவது என், என்னமோ எனக்குள்ள நடக்குது அப்படின்னாரு பாருங்க. அப்பயே என்னாச்சு? இந்த உலக சார்பெல்லாம் அறுத்து போச்சு. 96 கருவிகளையும் கடந்தாரு. அதோட முடிஞ்சு போச்சு. என்னது? உலக சார்பு. அதனால் அந்த மயக்க உணர்ச்சி நீங்கியது. திண்ணனார் தாம் கண்டு கொண்டு, காலத்தி கண்டு கொண்டு கழிவரு மகிழ்ச்சி பொங்க. இப்போ நீங்க முதல் பாட்டில் என்ன சொன்னாரு? நாணனும் திண்ணனார் தாமும் போந்தார். அப்ப 2 பேரும் தானே போனாங்க. 2 பேருமில்ல பார்க்கணும். ஆனால் சேக்கிலார் சொன்னார், திண்ணனார் தெளிவுறும் திண்ணனார், சிந்தை தெளிவுறும் திண்ணனார் மட்டும் கண்டு கொண்டார். இப்போ முன்னால் வழிகாட்டு நாணன் அவன் பார்க்கலிங்க. ஏன்? திண்ணனாருக்கு மட்டும்தான் சிந்தை தெளிவடைந்தது, அவர் மட்டும்தான் பார்த்தார். அப்போது 2 பேரும் போனாங்க. ஆனால் போன 2 பேர்ல திண்ணனார் தான் கண்டு கொண்டார். நானன் பார்க்கல. நம்மளை மாதிரி பார்க்கறாள், திண்ணனார் மாதிரி பார்க்கறாள் இல்லையே. இவர் கண்டு கொண்டவுடன், கண்டு என்ன கொண்டார்? கழிவரு மகிழ்ச்சி பொங்கியது. ஏற்கனவே பொங்கியது ஆசையும் விருப்பமும். இப்போ என்னாச்சு? கூடவே 3வது மகிழ்ச்சியும் பொங்குது. நினச்சி பாருங்க. ஆசை பொங்கியது, வேறு ஒரு விருப்பம் வந்து அணைந்தது, மகிழ்ச்சியும் பொங்கியது. இப்படி களி அப்படின்னா மகிழ்ச்சி. களி ஒரு களிப்பு, உள்ளும் புறமும். காட்சிக்கு வேறொன்றும் தெரியல அவருக்கு. என்ன கண்டு கொண்டு அப்படின்னா அர்த்தம், அவருடைய காட்சிக்கு உள்ளேயும் காலத்தி மலை தான் தெரியுது,
வெளியிலையும் காலத்தி மதம் தான் தெரியுது, அக்கம் பக்கம் ஒன்றும் தெரியல அப்படின்னு அர்த்தம். கண்டு கொண்டு. நாணனுக்கு அப்படி இல்லை. ஆணனுக்கு எல்லாமே தெரியுது. கீழே ஒருத்தர் இருக்கிறான், அவன் என்ன பண்ணிட்டு இருப்பானோ, நம்ம வரத்துக்குள்ளெல்லாம் ரெடி பண்ணி வச்சுருவானா சாப்பிட்றதுக்கு இல்லையா, எல்லாம் தெரியுது அவனுக்கு. ஆனால் திண்ணனாருக்கு எதுவுமே தெரியல. என்ன தெரியுது? ஒன்றே ஒன்று தான், உள்ளும் புறமும் காலத்தி மலையே தெரிகிறது. இந்த காலத்தி மலையையே உள்ளும் புறமும் கண்ட வண்ணம் கண்டு கொண்டு, காலத்தி மலையை உள்ளும் புறமும் கண்டு காலத்தி மலையை உள்ளத்தில் கொண்டு, அதனால் கழிவரு மகிழ்ச்சி பொங்க, மகிழ்ச்சியில் முதிர்ந்த நிலை, மகிழ்ச்சியில முதிர்ந்து அந்த மகிழ்ச்சி வசமாகவே ஆயிட்டார். அப்படியே என்னங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கீங்களாட்டிருக்குது, பார்த்தாவே தெரியுது அப்படிங்கிறமில்ல, வாயெல்லாம் பல்லுங்க, அவ்வளோ சந்தோஷமா இருக்கிறீங்களான்னு கேட்குறோமே, அது மாதிரி அவர் என்ன ஆயிட்டார், மகிழ்ச்சி வசமாயிட்டார். ஓ, எந்த விஷயத்துக்கும் ஆட்படாம காலத்தி காலத்தி என்று அப்படியே போறார். குளிர்வரு நதி ஊடு ஏகி குளவரை சாரல் சேர்ந்தார். அப்படியே நதியின் குறுக்கே கடந்து மலை அடிவாரத்துக்கு போய் சேர்ந்தாச்சு. ஆற்றங்கரைக்கு வந்தார், ஆற்றை கடந்தார், மலை அடிவாரத்துக்கு போய் சேர்ந்துட்டார். கதிரவன் உச்சி நன்ன கடவுள் மால்வரையின் உச்சி அதிர்தரும் ஓசை ஐந்தும் ஆர்களி முழக்கம் காட்ட, இது என்கொள் நானா நானா இது என்கொள் என்றார்க்கு, இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கலும் ஒளிகொள் என்றான். மலையடிவாரத்துக்கு போன உடனே அங்க 5 வகையான மங்கள ஓசைகள் ஒலிக்க கேட்கின்றார் திண்ணனார். இது ஏதோ வித்தியாசமா இருக்குதே, என்னப்பா இது அப்படின்னு கேட்கிறாரு நாணன்கிட்ட. அவனுக்கு என்ன தெரியும், இதுக்கு முன்ன கேட்டிருந்தாதானே இது இதுன்னு சொல்ல முடியும். அப்படியா, ஒளிகொள் இது என்கொள் நானா அப்படின்னு திண்ணனார் கேட்கிறாரு. நாணன் அப்படியா, சத்தமா கேட்குது அப்படிங்கிறான். நீங்க அப்படி சொல்லுங்க, என்கொள் நானா என்றார்க்கு ஒளிகொள் என்றான் அப்படின்னு உள்ளத்துல நினைக்கிறான். ஓ, ஏதோ சத்தம் கேட்குதாட்டிருக்குது, தலைவர் நம்மளை பார்த்து சத்தம் என்னன்னு கேட்குறாரு, நாம் கேட்கலன்னா வம்பா போயிடும், என்னவா இருக்குன்னு மனதில் யூகித்து விடை சொல்கின்றான் நாணன். அவனுக்கு கேட்கலன்னு அர்த்தம், அதை புரிஞ்சுக்கணும். முதல்ல கேட்டது யாருக்கு, கண்டு கொண்ட திண்ணனாருக்கு தான் மங்கள ஓசை கேட்குது. வான துந்துவின்னு பேர் இதுக்கு. கதிர். இப்போ இவங்க போய் மலையடிவாரத்தை சேர்ந்த நேரம் நண்பகல். எப்படி சொல்றீங்க, கதிரவன் உச்சி நன்ன. அப்ப கதிரவன் பகல்ல உச்சியில் இருப்பார், பகலில் உச்சி போதாக கதிரவன். அப்ப கதிரை உடையவன் அர்த்தம். அவனுடைய கதிர்கள் அவனை கதிரவன் என்று சொல்வதற்கு. உச்சினா மேலிடம். இப்போ வானத்தினுடைய உச்சின்னு அர்த்தம். முகடு நல்லா பார்த்தீங்கன்னா நடு வானத்தில் கதிரவன் இருக்கிறான், நண்பகல் பொழுது. இப்போ நீங்கள் அந்த உச்சி அந்த முகட்டில் இருக்கிறான், அதை தான் நமக்கு இங்கே சொல்கிற. இந்த நீங்கள் இந்த சூரியன் தானாக வந்துடுவார் அங்கே உச்சிக்கு. ஆனால் சேக்கிலார் அப்படி தானே சொல்கிறாரு, கதிரவன் உச்சி நன்ன. சூரியன் எங்கேயாவது வந்து நடுவில் நிற்கிறாரா என்ன? நீங்கள் இந்த அறிவியெல்லாம் படிக்கிறவங்களுக்கு தெரியும், நமக்கு 9 கோள் இல்லையா? இந்த கோள்கள் என்ன பண்ணோம் அப்படின்னு கேட்டால், நீங்கள் அறிவியல் ஆராய்ச்சியில் பார்த்து இன்றைக்கி விஞ்ஞானத்தில் பார்த்து எல்லாம் சொல்கிறாங்க. அப்படி கோளில் அதை வச்சு நமக்கு அந்த என்ன சொல்கிறது, இன்னும் அந்த கருவிகள் வாயிலாகலாம் பார்த்து பைனாக்குலர் எல்லாம் பார்த்தோம்னா அப்படின்னு வியந்து நிற்கிறோம். இதெல்லாம் நம்முடைய அருளாளர்கள் 2000 வருஷத்துக்கு முன்னே சொல்லிட்டாங்க. நீங்கள் நமக்கு அப்பர் சுவாமிகள் திருத்தாண்டகத்தில் சொல்கிறாரு, நாம் கூட பாடுறோம், சென்றுருளும் கதிர் இரண்டும் விசும்பில் வைத்தார் அப்படிங்கிறார். 2 கதிர்னா எது எதுங்க? சூரியனும் சந்திரனும். அவருடைய கதிர் தான் இந்த உலகத்துக்கு, மண்ணுக்கு அந்த கதிர்களை கொடுக்குறாங்க. அந்த கதிர்வீச்சு
இவங்க 2 பேரும் என்ன பண்ணுவாங்களாம், சென்று உருண்டு கொண்டு இருப்பவர்கள். இந்த கோள் எல்லாமே என்ன பண்ணுங்க, பூமி தானும் சுற்றி கொண்டு கோள்களையும் சுற்றி வரும். பூமி சுற்றிக்கிட்டே இருக்கும், சுற்றிக்கிட்டே சூரியனை சுற்றி வரும். அப்படி சுற்றி வர்றப்போ சூரியன் உச்சி பொழுது அந்த உச்சியில் தெரியுமா. இதான் நம்முடைய உருண்ட நில உலகம். அண்டம் எப்படி இருக்குது, அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம். உலகம் உருண்ட அப்படின்னு மணிவாசகர் திருவாசகத்தில் திரு அண்ட பகுதியில் தொடக்கத்திலே சொல்லிட்டார். அண்ட பகுதியின் உண்டை பிறக்கம் உருண்ட. இந்த உலகம் உருளுவதனால உருண்டை. ஏன் உருண்டுகிட்டே இருக்குது, சுற்றிக்கிட்டே இருக்கு. அப்போ தன்னையும் சுற்றி கொண்டு சூரியனும் சுற்றி வரும். இப்படி இருக்கக்கூடிய அந்த சுற்றக்கூடிய வட்டத்துக்கு தான் வானம்னு பேர். நீங்கள் வானத்தை பார்த்தீங்கன்னா வட்டமாக இருக்கும். இப்படி பார்த்தீங்கன்னாலும் என்னவா இருக்குங்க, அதான் வான வீதி. இந்த வான வீதி என்று சொல்லப்படும். அப்போது இந்த அண்டங்களுக்கு செல்லுதல் உருளுதல் என்ற 2 சுழற்சி இருக்குது. செல்லுதல் உருளுதல் நல்லா புரிஞ்சுக்கணும். அது செல்லும், எப்படி செல்லும், உருண்டு கொண்டே செல்லும். உருளுதலும் உருண்டு கொண்டே செல்லுதலும் உடையது இந்த வான வீதி. அப்படி உருண்டு கொண்டே சுழற்சி உள்ள நிலை அண்டம். தன்னை தானே சுற்றிய சுழற்சி ஒரு நாள் சுற்றி வருது பாருங்க, ஒரு சுத்து ஒரு நாள். அந்த ஒரு நாளில் பாதி பகல். ஏன், இது போகிற வழியில் சூரியன் இல்லை, இரவு. அப்படி சுற்றி வர்றப்ப சூரியன் பக்கம் வந்துருச்சு, வந்த உடனே பகல். நாம் சூரியன் வந்தார், கதிரவன் வந்தாருங்கிறோம், அவங்கெல்லாம் வரலைங்க. நாம் இருக்கிற பூமி தான் என்ன பண்ணுது, சுற்றிக்கிட்டு அங்கே போகுது. அங்கே போகிறப்ப இப்படி எப்படி நம்ம வெளிச்சத்துக்கு போகிறப்ப நம்ம தெரியும். வெளிச்சம் இல்லாத இடத்துக்கு போனால் என்ன ஆகிடுவோம், இருட்டு தான் இருக்கும். நாம் அதில் தெரியுமானா தெரியாது. என்னங்க இருட்டாகி போச்சு, நீங்கள் முன்னாலேயே இருக்கிறது தெரியல. அப்போ பூமி என்ன ஆகுது, சுற்றி கொண்டே செல்கிறது. அந்த சூரிய கோளை சுற்றி வரும் பொழுது பகல் பொழுதும், அதை கடந்து சந்திரன்கிற கோளை சுற்றி வர்றப்போ இரவு பொழுதும். இப்படி சுற்றி வர்ற அந்த பகல் பொழுதில் பாதியாக இருக்கிற நேரம் நண்பகல் 12 மணி. 12 மணி நேரம் பகல், 12 மணி நேரம் இரவு. அந்த பகல் 12 பாதியாக பிரிச்சிங்கன்னா அதான் உச்சி பொழுது. 6 to 6, 6, 7, 8, 9, 10, 11, 12. 12 மணிக்கு 6 மணி நேரம் முடியும். அதுக்கப்புறம் 6 மணி நேரம். இந்த 12 மணிங்கிறது தான் உச்சி. இங்கே சொல்கிற கதிரவன் உச்சி நன்ன. அப்பேற்பட்ட அந்த உச்சி பொழுது பாதி பகல். இந்த பாதி பகலில் சூரியன் உச்சியில் இருப்பார். இதை தான் சிவாலயத்தில் 6 கால பூசையில் உச்சிக்கால பூசை அப்படின்னு நடக்குது. இது இந்த பகல் நடுப்பொழுதில் நடப்பது. அப்படி அந்த கதிரவன் உச்சி நன்னா அதான் பொருள், பகல் பொழுது. அப்படி வந்த உடனே மலைச்சாரல் அடிவாரத்துக்கு வந்த உடனே அதிர்தரும் ஓசை 5 ஆறுகளி முழக்கம் காட்ட. அப்படியே அவருக்கு 5 ஓசை. கடவுள் மால்வரையின் உச்சி. கதிரவன் உச்சியில வந்தாரு, கடவுள் மால்வரையின் உச்சி. உச்சியில கதிரவன் இருக்கிற நேரத்தில் மலை உச்சியில 5 வகையான மங்கள முழக்கம் திண்ணனாருக்கு கேட்கின்றது. கதிரவன் உச்சி சொன்னாரு, கடவுள் மால்வரை உச்சி 2ம் சொன்னார். இங்க 2வது சொன்ன கடவுள் மால்வரை உச்சிங்கிறது தெய்வத்தன்மையை குறித்தது. இந்த மலை தெய்வத்தன்மையுடையது. தெய்வத்தன்மையுடைய மலை என்று திண்ணனார் கண்டு கொண்டதால் அவருக்கு மட்டும் ஓசை 5 கேட்டது. இந்த தெய்வத்தன்மையை கண்டுகொள்ளாததனால கூட வழிகாட்டிட்டு போன நாணனுக்கு மங்கள ஓசை 5ம் கேட்கல. அப்போ ஏன்னா திண்ணனாருக்கு உலகின் பால் உடம்பின் பால் இருந்த ஆசை ஆவதென்னு கேட்ட 97வது பாட்டு சொன்னார், அப்பயே போச்சு. அதனால் உலக ஆசை போக்கி வேறு ஆசையும் விருப்பமும் இல்லாத ஒரே ஆசை, விருப்பம், மகிழ்ச்சி எல்லாமே உள்ளும் புறமும் காலத்தி மலை கடவுள் எழுந்தருளி இருக்கும் மலை.
கடவுள் மால்வரை அப்படின்னா கடவுள் எழுந்தருளியிருக்கும் மலை, அந்த கடவுள் மேலே மயக்கம் வர வைக்கக்கூடிய மலை. மால்னா மயக்கம். கடவுளிடத்து மால் விளைக்கும் மலை. இந்த மலை பார்க்கறப்பெல்லாம் சிவபெருமான் மேலே என்ன வருதுங்க? ஆசை வருகிறது, விருப்பம் வருகிறது, மகிழ்ச்சி பொங்குகிறது. இது ஒரு ரொம்ப அற்புதமான அருள் மயக்கம். மற்றதெல்லாம் இருள் மயக்கம். இது ஆமாம், இந்த இடத்துல மால் அப்படிங்கிறது அருள் மயக்கம். இந்த மால்வரை அப்படிங்கிறது ஏற்கனவே கைலாயத்தில் சேக்கிழார் மலைச்சிறப்பு சொன்னப்போ சொல்லியிருக்கிறார். அதை நினைவுபடுத்திக் கொள்ளுங்க. கடவுள் மால்வரை. இந்த 5 ஓசை கேட்கிறது. எப்படி? அதிர்தரும் ஓசை 5ம் ஆர்கழி முழக்கம் காட்ட. ஆர்கழி முழக்கம்னா கடல் போல முழக்கமா. கடல்ல எப்படி சத்தம் கேட்குங்க? சும்மா அப்படி காதை அடைக்கிற மாதிரி பயங்கர சத்தம் கேட்கும். அப்படி அந்த அலை ஓசை, காற்றினுடைய வேகத்தினால அலை ஓசை அதுபோல கேட்குதான். என்ன 5 ஓசை கேட்குதான். சேக்கிழார் தெளிவா சொல்றார். அதிர்தரும் ஓசை 5 ஓசைங்கிறது தேவ துந்துபின்னு அர்த்தம். தேவ வாத்திய ஓசை. அது 5 வகையான ஓசை. இது ஏங்க இங்க கேட்குது அப்படின்னு நமக்கு சொல்றார் சேக்கிழார். இந்த ஓசை ஏன் இந்த மலையில கேட்குது? ஏற்கனவே சேக்கிழார் சொன்னார், இந்த 5 ஓசை கைலாயத்தில் கேட்டது ஞாபகம் இருக்கா? இந்த காலத்தையும் கைலாயமும் வெவ்வேறு இல்லைங்க, ரெண்டும் ஒண்ணுதான். யார் சொன்னாங்க? மனத்தகத்தான், தலைமேலான், வாக்கினுள்ளான், வாயார தன்னடியே பாடும் தொண்டர் இனத்தகத்தான், இமயவர்தம் சிரத்தின் மேலான், 7 அண்டத்துக்கு அப்பாலான், இப்பார் செம்பொன் புனத்தகத்தான், நறுங்கொன்றை போதினுள்ளான், பொறுப்பிடையான், நெருப்பிடையான், காற்றினுள்ளான், கணத்தகத்தான், கைலாயத்து உச்சி உள்ளான், காலத்தியான். காலத்தியான் கைலாயத்தில் இருக்கிற பெருமானு வேற வேற இல்லைங்க, அதுவும் திருமலை தான். முதையே சொல்லிட்டார், இதுவும் திருமலைன்னு. இந்த ஓசை ஏங்க கேட்குது அப்படின்னா, தேவர்கள் உச்சி காலத்தில் குடிமித்தேவரை வான உலகத்திலிருந்து இந்த மண் உலகத்துக்கு வந்து காலத்தி மலையில் வழிபாடு செய்வார்களாம். அவர்கள் வழிபாடு செய்யும் பொழுது பூசை என்னாவே நீரும் அபிடேகத்துக்குரிய பொருட்கள், அதுக்கப்புறம் மலர், நறும்புகை, விளக்கு, பாட்டு, வாத்தியம் எல்லாம் சேர்ந்ததுக்கு பேர் தான் பூசை அப்படின்னு தேவாரத்திலே சொல்லியிருக்கிறாங்க. பூசையினுடைய அங்கங்கள் இத்தனையும். நாம் எதுக்குடா கோயிலில் தேவையில்லாமல் இந்த வாத்தியம் வச்சுருக்கிறாங்க, அதை பண்ணுறாங்க, இதை பண்ணுறாங்க. இந்த சாமிக்கு ஒரு வேளை காமிச்சா பத்தாதா? அடுக்காலத்தி வேற காமிக்கிறாங்க, அப்புறம் தட்டு விளக்கு காமிக்கிறாங்க, அப்புறம் 5 காமிக்கிறாங்க, 4ங்கிறாங்க, 3ங்கிறாங்க, 1 இப்படின்னு இதெல்லாம் பூசையில் அங்கம். அப்புறம் சாமரம், விசிறி, கொடை, கொடி, அப்புறம் வேத முழக்கம், திருமுறை பாராயணம், அதுக்கப்புறம் புஷ்பாஞ்சலி, அப்புறம் வாத்தியம், இசை, பெருமான் திருச்செவிக்கு ராகம், தாளம், விண்ணப்பம், இதெல்லாம் பூசையினுடைய அங்கம். இப்போ நாம் சாப்பாடு உணவுன்னு எடுத்தோம்னா எத்தனை வச்சுருக்கோங்க. சாப்பிட்றதுக்கு முன்னே இலையை போடணும், தண்ணி தெளிக்கணும், கை கழுவணுங்க, அப்புறம் உப்பு இங்கே வைக்கணும், ஊறுகாய் இங்கே வைக்கணும், இனிப்பு இங்கே வைக்கணும், பச்சடி வைக்கணும், அவியல் வைக்கணும், இத்தனையும் வைக்கிறோமா இல்லையா? எல்லாம் இங்கே தானே போகுது. எல்லாத்தையும் ஒரே குண்டானில் போட்டு எல்லாம் கொண்டாந்து கையில் கொடுத்தா வேலை முடிஞ்சு போச்சு இல்லைங்க. எதுக்கு இப்படி இல்லைங்க? இதெல்லாம் விருந்துனா இதெல்லாம் அங்கம், இதெல்லாம் இருக்கணுங்க. அதுபோல பூசைனா இதெல்லாம் அங்கம். அப்போ தேவர்கள் வந்து இறைவனை உச்சி போதில் வழிபடும் பொழுது இந்த இசையெல்லாம் முழக்குகிறார்கள். ஏன்னா காலத்தி என்பது தென்கைலாயம் அப்படின்னு காலத்தி புராணம் சொல்கிறது. அப்படி 5 முழக்கங்கள் தேவர்கள் வழிபாடு செய்கிறார்கள். கதிரவன் உச்சி நன்ன அந்த முழக்கம் காலத்தி மலையை உள்ளும் புறமும் கண்டுகொண்ட திண்ணனாருக்கு கேட்கிறது. கேட்ட திண்ணனார், இது என்ன முழக்கம்? நானா? இது என்கொள், என்ன சத்தம் இது அப்படின்னு கேட்கிறார். அவனுக்கு தான் தெரியலையே. என்கொள் என்றார்க்கு, நானா இது என் என்ற திண்ணனாருக்கு
இதுவரையிலும் கேட்காத ஒரு ஓசை கேட்குதே, ஆனால் இது ஒரு அருமையான ஒரு மங்கள முழக்கமாக உள்ளத்தில் அவருக்கு தெரியுது. என்னன்னு கேட்குறாரு. ஐயம், இது என்ன அப்படின்னு தெரிஞ்சுக்கிறதுக்காக கேட்குறாரு. அவன் என்ன நினைக்கிறான், அப்படியா சத்தமாக கேட்குது, சரி ஒருவேளை இந்த மலைப்புறத்தில் தேன் கூடு கட்டியிருக்கோம், அந்த தேனீக்கள் போடுற சத்தமாக இருக்கும், அதையே இவருக்கு சொல்லிடலாம் அப்படின்னு மனதுக்குள்ளே யூகித்து விடை சொல்கிறான். ஆனால் அவன் சொன்னது திண்ணனாருக்கு எப்படி இருக்குதுங்கிற நமக்கு சீகேசியை காமிக்கிற உரையில் சேக்கிலாருக்கு சொன்ன அர்த்தத்தை அவன் என்ன சொல்கிறான் அப்படின்னு அர்த்தம் பாருங்க. இம்மலை பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கள் மொய்த்து மருங்கள் மொழிகள் அப்படின்ட்டான். அது ஒன்றும் இல்லை தலைவரே, இந்த மலைப்பகுதியில் தேன் கூடு கட்டியிருக்கும். அந்த தேன் கூட்டுக்கு தலைமை அப்படின்னு பார்த்தா ஒரு ஈ இருக்கும், ராணி ஈன்னு பேர். அதனுடைய உத்தரவுப்படி தான் என்ன பண்ணுங்க, அந்த தேனீக்கெல்லாம் செயல்படும். அப்படி அந்த ராணி உத்தரவு போட்டதுனால அந்த ஈக்கெல்லாம் தேனை எடுக்கிறதுக்கோ கொண்டு வந்து சேர்க்கறதுக்கோ மொய்த்துக்கிட்டு இருக்கிற சத்தம்தான் இது அப்படின்னு சொன்னான். அவன் சொன்னது அதுதான் வெளிப்படையா. ஆனால் திண்ணனாருக்கு அவன் சொன்னது என்ன தெரியுமா, இது மூணாவது உபதேசம். மூணாவது உபதேசம். உபதேசம் பொன்முகலி, ரெண்டாவது உபதேசம் காலத்திமலை குடிமித்தேவர், மூணாவது உபதேசம் சொல்கிறான் பாருங்க. இந்த சத்தம் என்னது அப்படின்னா, வீட்டுலகம் தொடுகின்றதுமாகிய நிலை. திண்ணனார் உலகத் தொடர்புணர்ச்சியினுடைய உலகத்தை விழித்து விட்டிருக்கக்கூடிய நிலை. இப்ப புண்ணியத்துக்கு புண்ணியம் இல்லாதவனாகிய நாணன் இந்த ஓசையை கேட்டவன் இல்லை, கேட்கல அவனுக்கு. அதனால ஒளினா திண்ணனார் என்ன கேள்வி கேட்டாரு, அதிர்தரும் ஓசை 5 அப்படின்னாரு. அவர் கேட்டது என்ன ஓசைன்னார். இவன் பதில் என்ன சொன்னோம், ஓசைனா சொன்னான் ஒளிகொள் அப்படின்னா. ஓசைனா வேற, ஒளினா. ஓசை என்பது பொருள் உடையது, ஒளி என்பது பொருள் அற்றதுன்னு பார்த்தோம். இப்போ இவனுக்கு தெரியல, ஏன் புண்ணியம் இல்லையே, புண்ணியம் சேர்த்து வச்சிருந்தா தானே ஆமாம் ஆமாம் எனக்கும் கேட்குதுன்னு சொல்லலாம். அப்போ அவன் எந்த ஓசையும் கேட்கல. அப்ப முன்ன கேட்டறிந்த பழக்கத்தினால தேனீக்கள் ஓசைன்னு சொல்லிட்டான். ஆனா நல்ல காட்சியே காணும் கோணமில் குடிமித்தவர் இருப்பர் கும்பிடலாம் என்று கூறியபடி அவனை அறியாமலேயே அவன் ஒரு உண்மை ஞான செய்தியை இங்கு சொல்றான். அவனுக்கு தெரியல, ஆனா இது ஞான செய்தி. அவருக்கு உபதேசம் யாருக்கு, திண்ணனாருக்கு. சொன்ன நாணனுக்கு தெரியல, ஆனா சொன்னது உபதேசம். நமக்கு இறைவன் இப்படிதான் அருள் செய்வாருங்க. ஆமா இவர் சொல்லிட்டார், ஆமா நாம அடையாங்க எனக்கு தெரியாத இவர் சொல்றாரு, எனக்கு என்ன தெரியுமா. இப்போ என் அறிவு அப்படி தான் இருக்கும். சொன்னால் அடடா திருவருள் நமக்கு சொல்லுது அம்மா வாயிலா, அம்மா ஞான செய்தி சொன்னீங்க அப்படின்னு கேட்டுக்குவோன்னா என்ன, என்னங்க தெரியும் உங்களுக்கு, நான் படிக்காதவங்க சொல்லிட்டாங்க, இல்லை நான் கேட்காதவங்க சொல்லிட்டாங்க, நீ அறிவு நிற்கும். அப்படி நின்னா எந்த காலத்திலும் ஞானம் விளையவே மரத்துக்குள்ள தீ மறைஞ்சிருக்கிற மாதிரி இப்படியே தான் இருக்கும் இல்லையா. அப்போ இதான் அங்கே குறிப்புங்க. நாணனுக்கு தெரியல, அவன் ஒளிங்கிறான், ஆனாலும் அவன் சொன்னது உபதேசம். அது எப்படிங்க சொல்கிறா பாருங்க. இறைவண்டத்து திண்ணனாரை ஈடுபட்டு செலுத்தியது நாணன். அவன் என்ன அர்த்தத்தில் சொன்னான் தெரியல, அவனுக்கு தெரியல. அவன் முன்ன பார்த்த பழக்கத்தை வச்சு சொன்னான். பொன்முகலி ஓடும், எதுக்கு, நல்ல தாகமாக இருக்குது தண்ணி குடிக்கலாம் அங்கே போகலான்னு சொன்னான். ஆனால் அது தெளிவை தரும் தீர்த்தங்கிறது திண்ணனா இருக்கு. நாணன் சொன்னது தண்ணி தாகமாக இருக்குது போனால் நல்ல தண்ணி கிடைக்கும். திண்ணனாருக்கு அறிவில் இருந்த மயக்கம் நீக்குவது அந்த நீர். காலத்தி மலையில் போய் பார்த்தா நல்ல காட்சி காணலாம் கும்பிடலாம் அப்படின்னு சொன்னான் நாணன். அவனுக்கு தெரியல நல்ல காட்சினா என்ன அப்படின்னா, நாம் பார்க்குற காட்சி நல்ல காட்சியா இல்லை, அவன் திருநோக்கத்தோடு அவன் காட்ட அவனை காணும் காட்சிங்கிறது திண்ணனாருக்கு உபதேசம். இப்போ நானும் உபதேசம் பண்ணானா அப்படிங்கிறது கேள்வி இல்லைங்க.
நாணன் சொன்ன வார்த்தை தான் திண்ணனாருக்கு உபதேசம். அப்போ இறைவன் மானுட சட்டை தாங்கி நமக்கு முன்ன வந்து குருநாதனாக உபதேசம் செய்வார். அது உபதேசம். அந்த வார்த்தை தான் என்னங்க? உபதேசம். இப்போ திண்ணனாருக்கு தீக்கை நடந்துட்டு இருக்குது. ஒவ்வொன்றா உபதேசம் கிடைச்சது. என்ன உபதேசங்க? இம்மலை பெருந்தேன் அப்படிங்கிறதுக்கு என்ன அர்த்தம்னா, இந்த மலையில் எழுந்தருளி இருக்கக்கூடிய பெரும் தேன் அப்படின்னா பெரிய இன்ப வடிவமாகிய இறைவனை. நானன் சொன்னது அந்த ராணி தேனி. ஆனா திண்ணனாருக்கு உபதேசம் என்னன்னா, இந்த மலை உச்சியில எழுந்தருளி இருக்கக்கூடியவர் இறைவனாகிய பெருந்தேன். பெரிய தேன்னா இன்ப வடிவமானவன். ஏன் இறைவனை தேன் அப்படின்னா, அவன் இன்ப வடிவமானவன். மணிவாசர் சொல்றாரு, நினைதொரும் காண்தொரும் பேசும்தொரும் எப்பொழுதும் அனைத்தெலும்பு உள்நக ஆனந்தத்தேன் ஊறும். அப்பேற்பட்ட தேன். நாம தேனீக்கிற சேர்த்தி வைக்கிற தேனை சாப்பிட்டா நாக்கில் வைக்கிறப்ப மட்டும்தாங்க இனிக்கும். மறுபடியும் கொஞ்சம் ஊற்றி நாக்கில் வச்சாதான் மறுபடியும் இனிப்பு தெரியும், இல்லைன்னா தெரியாது. ஆனால் சிவபெருமானுங்கிற தேனை நினைக்கிறப்பெல்லாம் இனிக்கும், பார்க்குறப்பெல்லாம் இனிக்கும், பேசுகிறப்பெல்லாம் இனிக்கும், எப்பொழுதும் இனிக்கிற தேனுங்க அவர். அப்பேற்பட்ட பெருந்தேன் மலை உச்சியில் எழுந்தருளி இருக்கிறார். அந்த தேனை உண்பதற்காக தேனீக்கள், அந்த தேனீக்கள் யார் அப்படின்னா, இறைவனை நாடி அடைய வேண்டும் என்று நினைக்கக்கூடிய பக்குவமுடைய ஆன்மாக்கள் தான் இங்க தேனீக்கள்னு சொன்னார். திண்ணனாருக்கு அதான் உபதேசம். தேன் எது? பெருந்தேன், மலை பெருந்தேன், மலை உச்சியில் இருக்கக்கூடிய பெருந்தேன் குடிமித்தேவர். குடிமித்தேவராகி அந்த பெரிய இன்ப வடிவமாகிய தேனை உண்பதற்காக பக்குவமுடைய ஆன்மாக்கள் அவனை அடைய வேண்டும் என்று வரக்கூடிய சிந்தையுடைய ஆன்மாக்களாகிய தேனீக்கள் மொய்க்கின்றன. மொய்த்தல்னா என்ன? இறைவனை நெருங்கி வாழ்த்தி துதிக்கும் ஒளி. அப்ப தேன் இறைவன், தேனீக்கள் அவனை அடைய வேண்டும் என்ற பக்குவமுடைய ஆன்மாக்கள். அந்த ஒளி என்பது அவர்கள் இறைவனை வாழ்த்தக்கூடிய ஒளி. இதுதான் திண்ணனாருக்கு மூன்றாவது உபதேசம். அடடா, பெருந்தேன் சூழ்ந்து மதுமலர் ஈக்கல் மொய்த்து மருங்களும் ஒளிகொள் என்றான் நாணன். முன்பு செய்தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து காட்ட அளவிலா ஆர்வம் பொங்கி மண் பெரும் காதல் கூற வள்ளலார் மலையை நோக்கி என்பு நெக்கு உருகி உள்ள தெழு பெருவேட்கை ஓடும். மணிவாசர் சொன்னது அப்படியே இங்க பொருத்தி பாருங்க. நினைதொரும் தேன் ஊறும்னாரு. காலத்தி மலை பெருந்தேன்னு சொன்ன உடனே உள்ளத்துல என்ன ஊறுது? தேன் ஊறுது. அப்படியே உள்ளம் உருகுதான். உள்ள மட்டும் உருகுலிங்க, எலும்பும் நெக்கு உருகி. அப்போ இந்த திண்ணனாருக்கு நாணன் சொன்ன உடனே, மலை பெருந்தேன் அப்படின்னு சொன்ன உடனே அப்படியே இந்த அருமையான அந்த உள்ளம் உருகுது. 5 ஓசை கேட்டார். நீங்கள் நாம் இப்போது வெள்ளியங்கிரின்னு சொல்கிறோமே கோவையில், தென்கைலாயம்னு போற்றக்கூடிய வெள்ளியங்கிரி, இந்த மலையில் அப்படியே ரொம்ப உயரமான அந்த குன்று 7 மலையில் நம்ம போகிறோம். நீங்கள் அந்த மலை சிகரத்திலும் நீங்கள் இறைவனை உணர்ந்த பக்குவமுடைய நிலையில் அவனுக்கு அன்பு செலுத்தக்கூடியவர்களுக்கு இன்னைக்கும் கூட இந்த 5 ஓசை கேட்குது. நீங்கள் அதை உணர்ந்து பார்க்குறவங்களுக்கு கேட்கும். இல்லைன்னா நாணன் மாதிரி சத்தமா அப்படின்னு கேட்க வேண்டியதுதான். அப்போ இன்னமும் பேரூர் புராணத்தில் இந்த செய்தி பதிவு செய்கிறார். தென்கைலாயமாகிய வெள்ளியங்கிரியிலையும் நள்ளிரவு அதிகாலை வேளைகளில் தேவர்கள் வந்து வழிபாடு செய்து 5 மங்கள ஓசைகளை முழக்கக்கூடிய இந்த மங்கள ஓசை கேட்கும். நாணனுக்கு ஏன் கேட்கல அப்படின்னா, அதுக்கு விடை சொல்றாரு. முன்பு செய் தவத்தின் ஈட்டம். முன்னால தவம் செஞ்சாரு திண்ணனார். திண்ணனாராக இந்த பிறவியில வந்தவர்
முற்பிறவியில் தவம் செஞ்சிருக்கிறார். முன்னால் சம்பாதிச்சு வச்சதுனால இப்போ அதை அனுபவிக்கிறார். ஒன்றுமே இல்லை, என்ன அனுபவிக்க முடியும்? நம்ம நினைக்கிறோமில்ல, அட என்னங்க ஏதாவது கொஞ்சம் சேர்த்து வைக்கணுமில்ல, அப்போ தான் என்ன பண்ண முடியும்? சேர்த்தாதான் அனுபவிக்க முடியும். ஆனால் இங்கே என்ன சொல்கிறார்? தவத்தை சேர்த்து வைத்திருந்தார் திண்ணனார். நாம் பொருளை சேர்க்கறதோடு நின்றுடுறோம், தவத்தை சேர்க்கறதுக்கு முயற்சி பண்ணுவது இல்லை. நம்மக்கிட்ட இருக்கிற சிக்கல் அதுதான். ஏன்? அது மயக்கம், அவ்வளோதான். ஆனால் திண்ணனார் முற்பிறவியில் தவத்தை ஈட்டி இருந்தார். முன்பு செய் தவத்தின் ஈட்டம். முன்புனா முற்பிறவி. செய் தவம் என்னங்க செய்த தவம்? நீங்கள் ஸ்ரீகாலத்தி புராணத்தில் விரிவாக நமக்கு பதிவு செய்திருக்கிறார்கள். அர்ச்சுனனாக இருந்தார் முன்ன பிறவியில். அப்படி இருந்த அந்த அர்ச்சுனனாக இருந்த பொழுது அந்த பிறவியில் மட்டும் தவம் செய்யல, அதுக்கும் முன்ன பிறவிகளிலும் தவம் செய்ததனால் அர்ச்சுனனாக பிறந்தார். நேற்று நாம் கோச்செங்க சோழனார் வரலாறு பார்த்தோம். சிலந்தியாக இருந்து திரு ஆனைக்காவலில் மரத்து கீழே இருந்த சிவலிங்க திருமேனி மேலே வெண்ணாவல் மரத்தினுடைய காய்ந்த இலை சருகுகள்லாம், ஐயோ பெருமான் மேலே போய் இந்த சருகெல்லாம் விழலாமா? இப்பேற்பட்டவன் இறைவன், அவன் மேலே போய் இந்த குப்பையெல்லாம் விழலாமான்னு தன்னுடைய வாயின் எச்சி நூலினால் பந்தல் அமைத்தது சிலந்தி. ஏன் அதை சேக்கிலார் சொன்னார்? ஞானமுடைய சிலந்தி. அதனால் எத்தனையோ சிலந்தி இருக்குது, எந்த சிலந்தியாவது பல பின்னு தான் என்னங்க? எத்தனை சிவலிங்க மரத்துக்கள் இருக்குது, பல பின்னு தான் என்ன? எவ்வளோ மனுஷங்க இருக்கிறோம். ஐயோ சாமி மரத்துக்கு இருக்கிறாரே, மலையில் நனைகிறாரே, வெயிலில் காயிறாரேன்னு நாங்கள் போய் நம்ம ஏதாவது கூரை போட்டிருக்கிறோமா என்னங்க? இப்போ தான் 2021 தான் அரண்மனை அறக்கட்டளை மூலியமாக செய்கிறோம். அதுக்கு முன்னே அவர் காஞ்சிகிட்டே தான் கிடந்தார், மலையில் நனைஞ்சிட்டே தான் இருந்தார். அவருக்கு ஒரு வேட்டி கட்டுறதுக்கு ஆள் இல்லை, ஒரு குடம் நீர் ஊற்றுறதுக்கு ஆள் இல்லை. ஆனால் ஒரு சிலந்தி நினச்சிது, ஞானமுடைய சிலந்தி அந்த தொண்டு செஞ்சதனால அடுத்த பிறவியில் கோச்செங்கச்சோழ சக்கரவர்த்தியாக பிறக்க வச்சான் சிவபெருமான். மறைக்காட்டில் எலி நெய்ய இந்த திரியில உண்பதற்காக போன எலி திரியை இழுத்தது, மூக்கு சுட்டதுனால இப்படி சுடுதேன்னு கனன்றது, திரி தூண்டப்பட்டு விளக்கு பிரகாசமாக எரிஞ்சதான். அதனால் அடுத்த பிறவியில் சக்கரவர்த்தியாக பிறக்க வச்சார். இப்படி நம்ம பார்க்குறோம். அது மாதிரி அர்ச்சுனனாக பிறப்பதற்கு முன்ன தவம் செஞ்சிருந்தார், அதனால் அர்ச்சுனனாக பிறந்தார். நீங்கள் மகாபாரதத்தில் அர்ச்சுனன்கிற பாத்திரத்தை எடுத்து பார்க்குறப்போ நீங்கள் அதை மட்டும் எடுத்து பாருங்கள், என்னென்ன தவம் செஞ்சிருக்கிறான் அர்ச்சுனன். ஏன் நம்ம தேவாரமே சொல்லுது, பார்த்தனுக்கு பாசுபதம் ஈந்துகந்தான். இந்த மகாபாரத போரில் வெல்வதற்காக அர்ச்சுனன் இறைவனிடத்தை தவம் இருந்து பெற்றது தான் பாசுபதாஸ்திரம். அதில் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, அந்த தவநிலை சருக்கத்தை சொல்லும் பொழுது தவம் இருந்தானா அர்ச்சுனன், சிவபெருமான் வந்தாராம், என்னப்பா வேணும் உனக்கு அப்படின்னு கேட்டாராம். இது எதுக்கு தவம் இருந்தான்? போரில் வெல்லணும், யாராலையும் வெல்ல முடியாத அஸ்திரம் எனக்கு வேணும், அதான் பாசுபத வேடம் கொண்ட இறைவனால் கொடுக்கப்பட்ட அஸ்திரங்கிறதுனால பாசுபதாஸ்திரம். இப்போ தவம் அதுக்கு தானே இருந்தான் அர்ச்சுனன். சாமி வந்தார், என்ன கேட்டிருக்கணும்? சாமி நான் பாசுபத அஸ்திரம் வேணும், அதுக்கு தான் தவம் இருந்தேன், கொடுங்க, நான் போரில் வெல்லணும் அப்படிலாம் கேட்டிருக்கணும். கேட்கலையாம். சிவபெருமானை பார்த்த உடனே முன்பு செய்த தவத்தின் ஈட்டத்தின் காரணமாக என்னப்பா வேணும்? சாமி எனக்கு முத்தி வேணும். ஏப்பா நீ தவம் இருக்கிறதுக்கு முன்னே என்ன நினச்சி தவம் இருந்த? அத்திரம் வேணும்னு தானே நினச்ச? ஆமாம் சாமி, அதெல்லாம் வேணாம், எனக்கு முத்தி தான் வேணும். அதெல்லாம் முடியாது. கேட்டதை கொடுக்கறது தான் சிவபெருமானுக்கு, அதாங்க வேலை. வேண்டுவார். ஆமாம், நாம் ஒன்று கேட்டுட்டு மறுபடியும் ஐயோ எனக்கு வேணான்னு சொன்னால் அதெல்லாம் விட மாட்டார். நீ என்ன கேட்ட? ஐயோ சாமி தெரியாமல் கேட்டேன், அது இப்போ தான் தெரியுது, ரொம்ப சிரமம், அதெல்லாம் எனக்கு தெரியாது. நீ கேட்டையா? இந்தா. நிறையா பேர் அனுபவம் உண்டு இல்லைங்களா? ஐயோ எனக்கு கல்யாணம் ஆகலையே, கல்யாணம் ஆகிட்டா போதுமே, கல்யாணம் ஆன பிற்பாடு ஐயோ
இது எல்லாருக்கும் உண்டு இல்லையா? அப்போ என்ன, இறைவன் தரும்பொழுது சிவசிவா சாமி வேண்டத்தக்கது அறிவோய் சாமி, எனக்கு எப்போ என்ன வேணுமோ உனக்கு தெரியும், நீ பார்த்து எப்போ எனக்கு என்ன வேணுமோ அதை செய் அப்படின்னு விட்டுட்டா பிரச்சனையே இல்லை. நாமளாக வந்து சாமி குடு குடு குடுன்னா கொடுப்பாரு. கொடுத்த பிறகு சாமியே தெரியாமல் அதெல்லாம் என் வேலை இல்லைப்பா, நீ கேட்டால் கொடுக்கறது என் வேலை, அவ்வளோதான். அதான் வள்ளல். நீ கேட்குறவன் தான் யோசிக்கணும், ஆராய்ச்சி பண்ணி கேட்கலாமா வேணாமா. மணிவாசர் சொல்லியிருக்கிறாரே, திருவாசகம் பாடுற இல்லை சாமிகிட்ட நீ என்கிட்ட வந்து அது நீ சொல்லிட்டு போயிருந்தா பிரச்சனையே இல்லைப்பா, அதை நான் பார்த்துருப்பேன், எல்லாம் உனக்கு என்ன வேணும் எது வேணும் எனக்கு தெரியும், தெரியாமல் இல்லை, ஆனால் நீ கேட்ட பிறகு நான் கொடுக்காம இருந்தா. அதனால் என்ன பண்ணிட்டாரு, நீ அஸ்திரம் தானே கேட்ட, இந்த பிறவியில் நீ செஞ்ச தவத்துக்கு புடி பாசுபத அஸ்திரம், நீ நினச்ச மாதிரி போய் போரில் வென்றுட்டு அடுத்த பிறவியில் உனக்கு ஒரு நல்ல பிறவி தரேன், அந்த பிறவியில் காலத்தி மலையில் போய் தவம் இருந்து வேட்டையாடி பன்றி இறைச்சி எனக்கு படைத்து அப்புறம் உனக்கு முத்தி கிடைக்கும் அப்படின்னு அருள் செஞ்சாராம். இதான் முன்செய் தவத்தின் ஈட்டம். அந்த தவம் வந்து சேர்ந்தது. அப்படியே நீங்கள் ஞானசம்பந்தரே பாடுறார், பஞ்சவரில் பார்த்தனுக்கு பாசுபதம் இந்துகந்தான். இப்போ நீங்கள் எல்லா அருளாளர்களுக்கும் இதாங்க, நீங்கள் நாம் முன்செய் தவம் இல்லாமல் நீங்கள் பெரிய புராணம் கேட்க இங்கெல்லாம் வர முடியாது. தவம் இருந்தால் தான் சிவாலயத்துக்குள்ளேயே வர முடியும். ஒரு சிவபெருமான் திருக்கோயிலுக்கு வரணும்னா முன்ன பிறவியில் தவம் ஏதாவது செஞ்சுருந்தால் தான். என்னங்க இத்தனை பேர் வர முடியல, அவங்கெல்லாம் தவம் செய்யலன்னு அர்த்தம். அப்படி என்ன அர்த்தம், இன்னமேனாச்சும் தவம் செய்யணும், அப்போ தான் அடுத்த பிறவில்னாச்சும் சிவன் கோயிலுக்கு போக முடியும். நீ கோயிலுக்கு வரத்துக்கே தவம் இருக்கணும்னா அங்கே பாருங்கள், திருத்தொண்டு செய்கிறார் ஒருத்தர் 63 மண்டபத்தில். திரு அழகு எடுத்து திருத்தொண்டு செய்யணும்னா எவ்வளோ தவம் இருக்கணும் பாருங்கள், நினச்சி பாருங்கள். இறைவனை பாடணும்னா தவம் இருக்கணும். நீங்கள் சேக்கிழார் எல்லா புராணத்தையும் சொல்கிறாருங்க. இப்போ திருநாவுக்கரசர் வரலாறுல சொல்கிறாரு, திலகவதியார் கேட்டுக்கிறாங்க, சாமி என்னுடைய தம்பியார் உளராக வேண்டும். எத்தனை வருஷமாக கேட்டாங்க? 40 வருஷமாக கேட்டாங்களாம். நாமெல்லாம் இருந்தால் என்ன பண்ணியிருப்போம், அடப்போங்க காதும் கேட்கல ஒன்றும் கேட்கல, சாமிக்கு இத்தனை வருஷமாக கேட்டு தராத சாமி இன்றைக்கா கொடுத்துட போகுது, நீங்களே போய் கும்பிடுங்க உங்கள் சாமியை அப்படின்னு இருப்போம். திலகவதியார் சொல்ல தினமும் தொண்டு செய்கிறார், விண்ணப்பம் வைக்கிறார், 6 காலத்துக்கும் தொண்டு செய்கிறார், விண்ணப்பம் வைக்கிறார். உடனே சாமி ஒரு நாள் கனவுல தோன்றி சொல்கிறார், உன்னுடைய மனக்கவலை ஒளி, உன் கவலை என்னையோட விடு. உன்னுடைய தம்பி முன்னமே முற்பிறவியில் வாகீச முனிவராக இருந்து என்னை அடைய வேண்டும் என்று தவம் செய்தான். அதனால் நாம் ஆட்கொள்வோம், கவலைப்படாது. இந்த மாதிரி இப்போ தான் காலம் வந்திருக்குது. அதனால் நீ கவலை வேண்டாம். பண்டுபுரி நட்டவத்து படுதின் அளவிரை வலுவும் தொண்டர் அப்படின்னார். ஞானசம்பந்தர் வரலாறு சொல்கிறப்பையும் சொல்கிறாரு, பண்டு திருவடி மறவா பான்மையோர் தமை பரமர் மண்டு தவ மறைக்குலத்தோர் வழிபாட்டின் அளித்தருள. ஞானசம்பந்தர் முற்பிறவியில் செய்த தவத்தினால சைவ வேத நெறி தலை தோங்குவதற்காக அவதாரம் செய்தார். ஏங்க அவருக்கு இவ்வளோ நாள், இவருக்கு இவ்வளோ நாள்? ஞானசம்பந்தர் அப்பர், இவருக்கு இவ்வளோ நாள். ஞானசம்பந்தருக்கு 3 வயசுல ஞானம். அதைத்தான் சொல்லிட்டாரு, முன்பு செய் தவத்தின் ஈட்டம். என்னங்க பாருங்க, இந்த குழந்தை இன்னும் அருமையாக பாடுது. கழுத வயசு ஆகி போச்சிங்க, ஒரு தோடுடைய செவியன்னு உருப்படியாக என்னால் பாட தெரியலையே அப்படின்னா, அவ்வளோதான் நீ சம்பாரித்து வச்சது அவ்வளோதாயா அப்படின்னு எனக்கு சொல்லணும். நாம் என்ன சம்பாதிக்கிறோமோ அதுதான் இல்லையா? எல்லாரும் ஒரே மாதிரி வாழ்கிறோமா என்னங்க? எல்லாரும் 5 அடுக்கு மாளிகையில் வாழ்கிறோமா இல்லையே? எல்லாரும் கார் வச்சிருக்கிறோமா இல்லையே? அவர் சம்பாதிச்சாருங்க அனுபவிக்கிறாரு, நான் சம்பாதிக்கல அனுபவிக்கிறேன் அப்படிங்கிறமில்ல. அது மாதிரி தான் அருள் நிலையும். முன்ன பிறவியில் அவர் தவம் நிறையா ஈட்டினார், ஈட்டிய தவத்துக்கேற்ப இப்போ அனுபவம். உடனே அது இறைவனுக்கு தான் அந்த கணக்கு தெரியும், நமக்கு நம்ம அறிவுக்கு தெரியவே தெரியாது. நாம் ஆராய்ச்சிங்கிற வேலைக்கு போகக்கூடாது. சரி, இங்கே முன்பு செய் தவத்தின் ஈட்டம் முடிவிலா இன்பமான அன்பினை எடுத்து, அந்த தவம் என்ன பண்ணுது? முடிவில்லாத அன்பினை எடுத்து காட்டுகிறது.
அந்த தவம் என்ன பண்ணும்? இறைவன் மீது அன்பை கொண்டு வரும் நமக்கு. இப்போ நீங்கள் நம்ம நம்பி நம்ம ஞானசம்பந்தர் வரலாறு, அப்பர் சுவாமிகள் வரலாறு, ஏன் நம்ம நேற்று கோச்சங்க சோழர் வரலாறு எல்லாம் பார்த்தோம். அப்படியே அந்த அன்பு என்ன பண்ணுதுங்க? அப்படியே அவங்க தொண்டு செய்ய வைக்குது. அப்படியே பாரத போர் வெல்லுவதற்கு பாசுபத படை பெரும்பொருட்டு தவம் செய்து இறைவன் வெளிப்பட்ட உடனே முத்தி கேட்டார். அதனால இந்த பிறவியில் திண்ணனாராக வந்தார். அந்த தவம் கூட்டி வச்சதனால என்ன பண்ணாராம்? அப்படியே இறைவன் அருள் செய்தவாறு அருச்சனன் முற்பிறவியில் இப்போ வேடராய் பிறந்து திண்ணனாராய் திருக்காலத்தை அடைந்தார். முன்னர் செய்த தவம் கைலாயத்தில் கைலாய மலைச்சாரல், இப்போ காலத்தி மலைச்சாரல். முன்ன பிறவியிலையும் வேடுவனாக இறைவனை வேடன்னு சொன்னார் அர்ச்சுனன். சாமி என்ன பண்ணிட்டாரா? ஓ அப்படியா, அடுத்த பிறவியில் நீ வேடனா தான் போவ, அப்போ பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டார். இது காலத்தி புராணம் சொல்லுதுங்க. இறைவனை காண முன் தவநிலையில் எப்ப அர்ச்சுனனாயிருந்தப்பையும் இறைவனை காண பன்றிதான் துணை செய்தது. அதே பன்றிதான் திண்ணனார் காலத்தி குடிமித்தேவரை காண்பதற்கும் துணை நின்றது. அங்கேயும் காடு, இங்கேயும் காடு, அங்கேயும் மலை, இங்கேயும் மலை, அங்கேயும் பன்றி, இங்கேயும் பன்றி, அப்படியே துணையாய் வருது. அப்படியே பொருத்தி காமிக்கிறார். அந்த தவம் என்ன பண்ணுச்சு? முடிவிலா அன்பினை எடுத்து காட்ட. இந்த அன்பம் எப்பேற்பட்ட அன்புங்க? முடிவில்லாத அன்பு. அது என்னங்க முடிவில்லாத அன்பு அப்படின்னு நம்ம இப்போ சொல்லி முடிக்க முடியாது, அடுத்த வகுப்பில் பார்ப்போம். என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து, என்றும் இன்பம் பெருகும் இயல்பினால் ஒன்று காதலித்து உள்ளமும் மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். மன்றுளார் அடியார் அவர் வான்புகழ் நின்றது எங்கும் நிலவி உலகெல்லாம். வான்முகில் வளாது பெய்க மலிவளம் சுரக்க மன்னன் கோன்முறை அரசு செய்க குறைவிலாது உயிர்கள் வாழ்க நான்மறை அறங்கள் ஓங்க நல்தவம் வேள்வி மல்க மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். மேன்மைகொள் செய்வ நீதி விளங்குக உலகமெல்லாம். தென்னாடுடைய சிவனே போற்றி. ஓம் நம சிவாய சிவாய நம. ஓம் சிவாய சிவாய நம. ஓம் நம 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 சிவாய சிவாய நம. அருள் தரும் மரகதவள்ளி தாயாருடனாகிய அருள்மிகு பட்டியம்பெருமான் திருவடிகள், அருள்மிகு திருமுறை கண்ட விநாயகர் மலரடிகள், நந்தம்பெருமக்கள் அருபாமும்மை நாயன்மார் பெருமக்கள் மலரடிகள், நந்தம்பெருமக்கள் தொகையடியார் பெருமக்கள் மலரடிகள், எம்பிரான் நம்பியாண்டார் நம்பி மலரடிகள், எம்பிரான் தெய்வச் செக்குளார் திருவடிகள், அருள்மிகு செம்பொற்சோதிநாதர் மலரடிகள், எம்பிரான் கண்ணப்ப நாயனார் திருவடிகள். திருச்சிற்றம்பலம்.